அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நாம் அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னொரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு புக்கோட பாட்காஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்த புக் ரிவ்யூ குடுக்கறதுக்காக 2 சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்னோட ரொம்ப வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். சிஸ்டர் தஸ்னீம், சிஸ்டர் ஃபாத்திமா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா, டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படின்ற புக்கை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதினவங்க யாருன்னா, மிச் ஆல்பம் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான். இந்த ஆத்தருக்கும் இந்த மோரி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இந்த புக் வந்து சொல்லப்போகுது. இதில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு காலகட்டத்தில் தொடங்கி பல டிகேட்ஸ் தாண்டியுமே இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் லெசன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த புக் பற்றி பேசுறதுக்காக நம்ம ஒரு சில கொஷின்ஸோட வந்திருக்கோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், இந்த புக்கை நம்ம இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எப்படி பார்க்கலாம், என்ன மாதிரி லெசன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சு இந்த புக் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி வாங்கி படிக்கலாம். இந்த புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயுமே உங்களுக்கு இந்த புக்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படிங்கிற இந்த புக்கில் புக்கு ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த புக்கு தான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னும் போது நமக்கெல்லாம் ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல. உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்பாய்லர்ஸ் அந்த மாதிரிலாம் இந்த புக்கில் எதுவுமே இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக். அது வந்து உண்மையிலே நடந்த கதையை தான் 2 கான்வர்சேஷனை தான் எழுதியிருக்காங்க. இதில் 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். ஸோ நீங்கள் என்ன அந்த புக் பற்றி எடுத்தோன்னே ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தஸ்னீம் சிஸ்டர், நீங்கள் வந்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். டியூஸ்டேஸ் வித் மோரி. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு தான் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனோம். கவர் பார்த்தாலே தெரியுது, ஒரு ஓல்டு மேனுக்கும் ஒரு யங் மேனுக்கும் உள்ள கன்வர்சேஷன் தான். அண்ட் எவ்ரி டியூஸ்டேஸ்ல இந்த கன்வர்சேஷன் நடக்குது. அண்ட் நம்மளே நேச்சுரலா அசியூம் பண்ணிக்கிட்டது, ஓகே அப்ப இதன் மூலியமா கத்துக்கிட்டாங்க, நம்மளுக்கும் வந்து அதுல பல படிப்பினைகள் இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சோம். பட் இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் இது கண்டிப்பா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது சில விஷயங்கள் படிக்கும் போது இதயத்தை நோக்கி போகாது, அது என்னமோ ஃபீலே பண்ண முடியாது. ஆனா இந்த புக்ல வந்து நான் உணர்ந்தேன், ஓகே நம்ம இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் அது எங்க ஸ்டார்ட் பண்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. சோ செல்ஃப் ஹெல்ப் புக்ல நான் இது வந்து இந்த புக் வந்து பார்க்கும்போதே தெரியுது, சின்ன புக் தான், பட் பிக் இம்பாக்ட். உண்மையிலேயே இது எத்தனை தடவை ரீட் பண்ணாலும் சேம் இம்பாக்ட் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன், இன்னும் சொல்லலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சையத் அலி ஃபாத்திமா சார் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு ரொம்ப அழகான புக். நான் ஒரு புக் ஒன்று எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் அதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், அதான் படிப்பேன். அதுல பேக்ல படிக்கும் போதுமே என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது வந்து மனித குலத்திற்கான ஒரு ஒரு சிறந்த பரிசு, இது ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு, ஒரு யோசனையாவும் இருந்துச்சு, அப்படி என்னதான் இருக்கு இந்த புக்ல அப்படின்னு. அப்புறம் உள்ள ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞருக்கும் உள்ள கதை அப்படின்னு இருந்துச்சு. டியூஸ்டே அவங்க மீட் பண்றாங்க, அவங்க பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஹெட்டிங். அப்புறம் உள்ள போகும்போது ஃபுல்லா நிறைய பேர் அதுல ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க இதை பத்தி, இந்த புக்கை பத்தி. அதை படிக்கும் போதும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு, ஒரு ஆசையா தான் உள்ள போனேன். படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அதுல படிச்சுட்டே இருக்கலாம் போல அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி இதுல சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஃபேமிலிய பத்தி, பணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க, கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க,
எப்படி எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி அன்பா இருக்கணும் மக்கள்கிட்ட, ஒரு குடும்பத்துல உள்ள மனைவிட்ட, நம்ம அம்மாட்ட, எல்லாத்தையும் குழந்தைகள்கிட்ட எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லியிருக்காங்க. மன்னிக்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஆசிரியர், அதனால ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்குமான உரையாடலா இருக்கு. அப்ப அவர் அவ்வளவு அழகா அவர் டீச் பண்ணியிருப்பாரு. அது நம்ம படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது எல்லாரும் படிக்க வேண்டிய புக். இதை படிச்சு முடிக்கும் போது அப்படி ஒரு ஃபீலிங்ஸ். இது எப்ப படிச்சாலும் எத்தனை டைம்னாலும் படிக்கலாம், அப்படி இருக்கு இந்த புக்கு. எப்ப எல்லாரும் படிக்க வேண்டிய புக். இதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ஃபாத்திமா சிஸ்டர். நான் என்ன சொல்வேன் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த புக்கை நான் தொட்டதே தாமதம் தான். அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் நிறைய இடங்கள்ல இதை சொல்லியிருக்கேன். அதாவது இந்த புக்கு வந்து யூடியூப்ல புக் டியூபர்ஸ் எல்லாருமே நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம, அதாவது சில ஒரு 10-15 புக்கு இருக்கும் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர்ஸ், இல்லை பெஸ்ட் செல்லிங் புக், நல்ல ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு இருக்கும். புக் படிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தான் முதல்ல நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம். அது எதை பற்றிங்கிற ஐடியா நமக்கு தெரியாது. முதல்ல புத்தகத்தை எப்படி அணுகணும்னு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு புக் வந்து எல்லா புக்கும் ஒரு சைஸ்ல இருக்கும் போது இது மட்டும் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு சைஸ்ல இருக்கு அப்படின்ட்டு நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம அப்படியே அடுக்கி வைக்கும் போது இவன் மட்டும் தனியா தெரியற மாதிரி இருக்கிறானே இந்த புக்கு மட்டும்னு சொல்லி நான் வந்து இப்படி முன்னாடி வேற வச்சிருப்பேன். இது என்ன ஒரு சின்ன கொண்டு டைரி மாதிரி இருக்கு, இதுல என்ன அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு டவுட்லயே நான் ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட தொடவே இல்லை. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஒன்ஸ் அந்த புக்கை எடுத்து படிச்சு வாசிச்ச ஒரு 2வது 3வது பேஜ்லயே எனக்கு வந்து ஒரு அழுகை ஒண்ணு வந்தது. அப்போ அதாவது வாழ்க்கையுடைய பாடங்களை நம்ம எங்கேருந்து கத்துப்போன்னு தெரியாதுல்ல. நான் ஸ்டில் இப்ப இன்னும் இந்த புக்கை பத்தியே பேசல, புக்கை தாமதிக்கிறத பத்தி தான் பேசுறேன். அப்போ எவ்வளோ அது தப்பு. ஒரு விஷயத்த வந்து நம்ம நாலேஜ் கத்துக்க போறோம். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லிட்டோம்னா, ஆமா அந்த புக்ல இல்லாத என்ன இந்த புக்ல இருக்க போகுது, இல்லைன்னா நான் எல்லாமே படிச்சிருக்கேன், நான் எனக்கு என்ன திருப்பி திருப்பி படிக்க போறோங்கிற வார்த்தைகள் தான் அதிகமான நபர்கள்ட்ட இருந்து நம்ம கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம போய் இவ்வளவு டிலே பண்ணிட்டோமே அப்படின்னு. ஏன் எதனால அப்படி சொல்றீங்கன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் அதுல சொல்லப்படாத விஷயங்களே இல்ல. வாழ்க்கையில தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இத வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிற ஒரு புத்தகமா இருக்கா? இன்னைக்குமே அது தேவைப்படுது. இன்னைக்குமே உறவுகள்ல அது குறைபாடா இருக்கு. இன்னைக்குமே சில விஷயங்களை மேம்படுத்த அது தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது வந்து இத வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மேரேஜ் ஆக போகுது சில பேருக்கு, அப்படி கிஃப்ட் பண்ணலாம். அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, டைம் எப்படி வேல்யூ பண்றாங்க, மணி எப்படி வேல்யூ பண்றாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய காதலை எப்படி வேல்யூ பண்றாங்க, இது வந்து காதலை காட்டுறதுக்கு மட்டும் இல்லை, எப்படி ரிசீவ் பண்றது, எல்லாமே இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நீ என்ன பண்ணணும், லவ் ரிசீவ் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும். ஸோ இன்னைக்கு உறவு அப்படிங்கிற விஷயம் வந்து தொன்று தொட்டு அந்த காலத்துல இருந்து உலகம் படைச்ச நாள்ல இருந்தே உறவு அப்படிங்கிற விஷயத்துலதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா டெக்னாலஜி வைஸ் நிறைய டெவலப் ஆகி போனாலும் உறவை வளர்க்கறதுக்கோ இல்ல அதை வந்து ஒரு நல்ல முறையில வந்து என்ன சொல்லுவாங்க மெயின்டைன் பண்ணி போறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறக்கூடிய நிலையில இது ஒரு புக்கு வந்து அந்த பின்னாடி சொன்ன மாதிரி ஒரு பொக்கிஷம் தான் மனித குலத்துக்கு. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப ஹாப்பி இதுல வந்து நம்ம தொடங்குறதுக்கு. ஸோ இந்த புக்குக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சில கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கொஸ்டினை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியும். உங்களுடைய கருத்துக்களும் நீங்க சொல்வீங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுல நம்ம வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம வந்து அப்படியே இந்த கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். இது எல்லாமே இந்த டியூஸ்டேஸ் வித் மோரி அப்படிங்கிற இந்த புக் பத்தினது தான். ஓகேங்களா? சரி, இப்போ முதல் கேள்வியை நான் படிச்சிடுறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வாட் டிட் யூ லேர்ன் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் கனெக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஃப்ரம் த புக்? மனித தொடர்பு மற்றும் உறவுகளின் முக்கியத்துவத்தை பற்றி புத்தகத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. மனித குலம் அப்படிங்கறத பத்தி இதுல ஃபுல்லாவே மனுஷனுக்கு தானே சொல்லியிருப்பாங்க, மிருகத்துக்கா சொல்லியிருப்பாங்க அப்படின்றத விட அந்த அளவுக்கு அடிப்படையான விஷயங்கள் இதை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிட்டு என்னுடைய முதல் இந்த கேள்விக்கான பதில வந்து தஸ்னீம் சிஸ்டர் கிட்ட இருந்து தொடங்குவோம். சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் நான் யோசிக்கும் போது ஒரு டெஃபினட்டான ஆன்சர் கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு டவுட் தான். இது சொல்லலாமா அதை சொல்லலாமான்னு பார்த்துட்டே இருக்கும்போதுதான் எனக்கு மோரி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு கண்ணில் படுது. ஒன்ஸ் யூ லேர்ன் ஹவு டு டை, யூ லேர்ன் ஹவு டு லிவ் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு ஃபேக்ட் தான். நம்ம எப்படி இறந்துதான் போக போறோம், ஆனா அதை நம்ம அக்செப்ட் பண்றோமா, அதை நம்ம பாக்குறோமான்றது கொஸ்டின் தான். சோ மோரியோட அட்வைஸ் எதுவா இருந்தாலும் அங்கேருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு.
ஹீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணும்போது நம்ம அப்படியே தன்மையாயிடுறோம். நம்மளுக்கு வந்து அந்த பெருமை அடிக்கிறதோ இல்ல ஒரு சில நெகட்டிவான குணங்கள் இருக்கும், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு மேக்சிமம் நம்ம ட்ரை பண்றோம். வென் வி கெட் ஹம்பிள், நம்ம வந்து தன்மை அடையும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த குணம் வந்துருது. சோ இதன் மூலியமா நம்மளுக்கு வந்து நினைக்கலாம், என்னடா நம்ம லைஃப்ல நிறைய பேர் கிராஸ் பண்றாங்க, ஆனா யாரையுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குதே, பிடிக்க மாட்டேங்குதே. ஆனா the thing is we have something to learn. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம கத்துக்கிறதுக்குன்னு இருக்கும்போது நம்ம வந்து சகிப்புத்தன்மையை மேக்சிமம் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டாலரேட் பண்றது மூலியமா, பொறுமை அடைகிறது மூலியமா நம்மளுக்கு வந்து ஒரு அந்த ஒரு தன்மை அடைதல், பக்குவப்படுதல் வரும்போது நம்ம வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ நம்ம வேல்யூ பண்ணுவோம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அவங்களே அவங்க தனிமைப்படுத்திப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும் தேவையில்லையே. நம்மளுக்கு வந்து ஓகே நிறைய பேர் செட் ஆகல அப்படின்னாலும் எல்லார்ட்டையுமே ஒருத்தர்கிட்ட அப்படி நல்லதே இல்லாம போயிடுமா? அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு இருக்கும் அவங்க கிட்ட இருந்து. சோ அதை நம்ம வந்து வேல்யூ பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து மோரி சொன்ன மேக்சிமம் விஷயங்கள்ல இருந்து நான் அதை கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் சொல்றாரு, டோன்ட் பி ஆக்வர்ட். ஏன் நீங்க வந்து ஒரு கூட்டத்துல உங்களை கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா ஓகே, அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எம்பாரஸ்டா ஃபீல் பண்றீங்க, ஓகே, பட் அதை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. இதுல இருந்து நான் இந்த ஒரு நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன், ஆனா இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத நீங்க பாருங்க. சோ நம்ம அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்ம வந்து மத்தவங்க கூட பழகுறத வந்து நம்ம வேல்யூ பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், குட் ஷேரிங். நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப டெஃபினேஷனா அப்படி கொடுக்கும்போது இன்னுமே நல்லா டீப்பா புரியுது நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஓகே, இப்போ ஃபாத்திமா சார் நீங்க சொல்லுங்க இந்த கேள்விக்கான பதில. ஒரு அழகான கொஸ்டின் இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே. ஏன்னா இதுல முழுக்க முழுக்க அந்த புக்கே ஒரு அன்பு பாசம் இப்படிதான் மொத்தமா சூழ்ந்திருக்கும் இந்த கதைங்கிறது. அவர் அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஒரு டெபினிஷன் தான், அன்பா இருங்க, எல்லார்ட்டையும் அன்பை கொடுங்க, அன்பை காட்டுங்க, அன்பு இல்லைன்னா அந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுலயுமே ஃபேமிலிலயா இருக்கட்டும், மனைவிக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருப்பாரு. மனைவிட்டு நம்ம எப்படி, நம்மளுக்கு எவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த இப்ப நம்ம ஒரு இறக்குற தருவாயில, ஆக்சுவலா மோரி வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இறக்குற தருவாயில எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், உன்னோட அந்த நைட் நேரத்துல நீ தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது உன் ஒய்ஃப் தான் அவங்க கூட இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி குழந்தைகளை இருக்கட்டும், குழந்தைகளை வளர்க்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. குழந்தைகளை அந்த வளர்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற எதுலயுமே கிடைக்காது அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களோட தாயோட இருந்த உறவு, அவங்களோட பிரதர் சிஸ்டர்னு எல்லாரையும் பத்தியும் அந்த இதுல ஃபுல்லுமே அன்புதான், பாசம் தான். ஒருத்தவங்களையும் நம்ம எப்படி காட்டணும், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம முக்கியமா அதுல சொல்லியிருப்பாங்க, இந்த மன்னிக்கிறத பத்தி வந்திருக்கும். ஆக்சுவலா நம்ம ஒருத்தர் மன்னிக்காம தான், மன்னிக்கிறதே நம்மகிட்ட இல்ல, ஒரு பெருமையோட இருக்கிறோம், தற்பெருமையா இருக்கிறோம், அகங்காரம் ஆணவத்தோட இருக்கிறோம், அதனாலதான் நம்ம யாரையும் மன்னிக்க மாட்டோம், யோசிக்கவும் மாட்டோம் அப்படின்னாங்க. அதான் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு வார்த்தைகளுமே சரி, நம்ம எப்படி இந்த உலகத்துல அன்போட பிணைஞ்சு இருக்கணுங்கிறத இது காட்டுச்சு. இந்த கதையில இருந்து இந்த புக்கை படிக்கும் போது நம்மளுக்கு நம்ம யாரோட சண்டையா இருந்தாலும், யாரோட ஏதோ இதா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம போய் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு பேசிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஓகே, பியூட்டிஃபுல், மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபாத்திமா சிஸ்டர். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு என்னோட ரிப்ளை என்னன்னா, மிச் பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த புக்கோட ஆத்தர் அவங்களுடைய ப்ரொஃபஸர் மோரியை மீட் பண்ணும்போது சொல்லப்பட்ட சம்பவங்கள் தான் இதில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க முடியுது. அது எவ்வளோ வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாரு. இப்போது இந்த ஹியூமன் கனெக்ஷன், தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி பார்க்கும்போது மிச் வந்து மோரிய அந்த ஸ்டூடெண்ட் இந்த ப்ரொஃபஸரை அந்த சந்திக்கணும்னு நினைச்ச ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப இலகுவான மொமெண்ட் கிடையாது. மோரி வந்து
மிச் வந்து ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அது. அதாவது தன்னுடைய காதல் வாழ்க்கைக்கு கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா நேரம் ஒதுக்க முடியாத ஒரு நிலை. நாம என்ன பண்றோம், வசதிக்கு எந்த குறையும் இல்லை அவருக்கு. தான் என்ன பண்றோம்னு தன்னை அறியாத அளவுக்கான ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல்ல இவர் போயிட்டு தன்னுடைய ப்ரொஃபஸரை பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு எடுக்கிறதே அப்படிங்கிறதே வந்து நான் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணி நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நம்மளோட லைஃப்ல ஒரு விஷயத்தை திருத்திக்கணும், இல்லை நம்ம மேம்படுத்திக்கணும் நம்ம நினைக்கும் போது முதல்ல நம்ம வைக்கக்கூடிய விஷயம் நான் பிஸியா இருக்கேன். அந்த அதாவது அதுல எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாருன்னும் போது நமக்கே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஹி வாஸ் பிஸி, அதுல பிஸி இதுல பிஸின்னு சொல்லும் போது ரொம்ப நமக்கே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த நிலையில எப்படி அவர் இந்த முடிவு எடுத்தாரு. அங்க போற வரைக்கும் அவர் ஜஸ்ட் அவங்கள மீட் பண்ண போறாருங்கிறது தான். போனதுக்கு அப்புறம் மோரி பேசுறதை வச்சுதான் மிச் வந்து ஈர்க்கப்படுறாரு. ஸோ அந்த பிளான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த விசிட் பண்ணோன்னு நினைக்கிறாருல, இப்போ விசிட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த பிஸியான டைம்ல மோரி வந்து பேச தொடங்குறாரு. மோரி பேச தொடங்கும் போது இப்போ ஒரு ஹியூமன் கனெக்ஷன் இந்த நோயை பத்தி பேசும்போதே, அதாவது ஒரு பிறப்புலேருந்து தொடங்குதுங்கிறது இல்ல. ரெண்டாவது தடவையா மோரிக்கும் மிச்சுக்கான உறவு வந்து இறப்புலேருந்து தொடங்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவரோட நோயை பத்தி தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனே இருக்கும். ஸோ அந்த இறப்பை பத்தி தான் அப்ப அந்த பயணம் தொடங்குது. தன்னோட லைஃப்ல எல்லாத்தையுமே கண்டுக்காம தன்னோட பேஷன், அதாவது பேஷன் கூட அவர் இல்லை. மிச் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனை நோக்கி ஓடிக்கிட்டு அவ்வளவு பிஸியா இருக்கும்போது ஒருத்தவங்க மனுஷ தொடர்பை பத்தி பேசுறாங்க, மனிதரோட எப்படி தொடர்பு வச்சுக்கணும், உறவோட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில அடுத்தடுத்து கூட மிச் வந்து வரணும்னு நினைக்கிறாங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிறதுக்கு எதை விட்டுட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா இறைவனை நெருங்கிறதுக்கு கூட அல்லாஹ்விடத்துல நாம ஒரு கஷ்டப்பட்டுட்டோம், நெருங்கணும்னா கூட அதுல பலகீனம் அடைஞ்சிடறோம். ஒரு சலசலப்பு வந்துருது நமக்கு. வந்து நம்ம எல்லாமே சந்தோஷமா இருந்தா எல்லாம் சந்தோஷமா நடக்கும். கவலையா இருந்தா நம்ம வந்து அல்லாஹ் இடத்துல போயிட்டு நாம அந்த ஒரு நிதானத்தை நாம வந்து எடுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி அந்த ஒரு ஒரு வாழ்க்கையை பத்தி தானே பேசுறாருன்னு போயிருந்திருக்கலாம். அதே போரான விஷயம். ஆனா அவர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே அப்படிதான் அந்த பயணம் உள்ள போகுது. நமக்கும் அந்த சகிப்பு தன்மையோட போறோமா, என்ன கத்துக்க போறோம்னு. சோ இதுவே அந்த புத்தகத்துக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான தொடக்கம். நம்மளுமே நிறைய லேர்ன் பண்ணணும், நம்ம பத்தாது வாழ்க்கையை இன்னும் படிக்கணுங்கிறதுக்கான ஒரு தொடக்கம். ஸோ இதுவே வந்து இந்த கனெக்ஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உறவுகளோட அப்படிங்கிறதுக்கு ஒரு தொடக்கமா நான் பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதுதான் நான் வந்து என்னுடைய ஷேரிங்கா இருக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் குவாலிட்டிஸ் மேட் மோரி அ ரிமார்க்கபிள் டீச்சர் அண்ட் மென்டர்? மோரியை ஒரு சிறந்த ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் மாற்றிய குணங்கள் யாவை? ஃபர்ஸ்ட் தஸ்னீம் சிஸ்டர் உங்களுடைய பதில்களை சொல்லுங்கம்மா. ப்ரொஃபசர் மோரி அவரை பத்தி நிறைய இடங்கள்ல டிஸ்கிரிப்ஷன் வருது. எப்படின்னா, he was a very light hearted man. எப்போதுமே வந்து சிரிச்சுட்டே இருப்பாரு, ஒரு ஸ்மைலோடயே தான் இருப்பாரு. பேசுறது என்னவோ சீரியஸான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனாலும் அப்போ ஒரு ஒரு எப்படி அது ஒரு ஒரு ஃபன்னான ஒரு வேல அதான் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட்னஸோட தான் அது வந்து அணுகுறாரு அவரு. சோ இதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஈர்ப்பா இருக்கு. நம்ம அப்படித்தானே தேடுறோம். ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்வைஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கலையோ, பட் அந்த அந்த பர்சனை வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க முடியுமான்றத நம்ம தேடுறோம் இல்லையா? சோ எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அதுவா கூட இருக்கலாம். மோரிய வந்து ஒரு டீச்சரா ஒரு ஒரு அட்வைசரா எடுத்துக்கிறதுக்கு அவருடைய குணங்கள் வந்து சிறந்ததா இருந்துச்சு, அக்செப்டபிளா இருந்துச்சு ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ மென்ஷன் பண்றாங்க, he laughs like he has never laughed. ஒரு காமெடிக்கு ஏதோ சிரிச்சதே இல்லப்பா இந்த மனுஷங்கிற மாதிரி சிரிப்பாராம். சோ அவ்வளவு ஒரு குழந்தை மனசு போல வந்து அவர் இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுதான் என் பதில். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஃபாத்திமா சிஸ்டர் சொல்லுங்கம்மா. மோரி வந்து ரொம்ப ஏஜ்டு தான், வயசானவர் தான். ஆனா ரொம்ப ஜாலியா இருப்பாரு. எனக்கு அந்த ஜாலி டைப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு பாட்டு போட்டாலும் இந்த கிளப்புக்கு போய் டான்ஸ் ஆடுறது, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஜோக் பண்றது. ஆக்சுவலா ஒரு டீச்சர் அவருக்கு வந்து எதுவுமே பிடிக்காது. அதாவது அதுல போட்டிருப்பாங்க கதையிலனா அவருக்கு அந்த லாயர் ஆகுறது பிடிக்காது, டாக்டர்னா பிடிக்காது, ரத்தத்தெல்லாம் பார்த்தா அப்படின்லாம் இருக்கும். அவர் வந்து தன்னோட இதை சூஸ் பண்ணும்போது அப்பதான் டீச்சர்னு சூஸ் பண்ணுவாரு.
அப்படி இருக்கும்போது அவர் எப்படின்னா எல்லா டீச்சர்ஸ் மாதிரி இல்லாம மேக்ஸிமம் ஆஃப் டீச்சர்ஸ் எப்படி ஒன்லி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப ஜாலியா கொண்டு போவார். அவரோட கிளாஸே ஃபர்ஸ்டே வாழ்க்கை பாடங்கள் தத்துவங்கள் தான் இருக்கும். ஒரு பிராக்டிக்கல் மாதிரி தான், எதுவுமே சொல்லி கொடுக்கறது படிக்கிறது அந்த மாதிரி இல்லாம லைஃப் லெசன்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் லெசன்ஸ் தான். அவர் காலேஜ்லயே அப்படிதான். இந்த மாதிரி கிட்ட ஷேர் பண்றது அவரோட முக்கியமான எனக்கு ரொம்ப என்ன அட்ராக்ட் பண்ணது என்னன்னா, அவர் இப்படி டீச்சராகவும் மென்டராகவும் ஆகுறதுக்கு ஷேரிங் தான். தெரிஞ்சது ஃபுல்லா சொல்லி கொடுக்குறது. நிறைய பேர் இப்ப அப்படி இருக்கிறதே இல்ல, ரொம்ப ரேர் தான். அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கண்கூடாவே பாத்திருக்கேன் நிறைய பேரை. ஆனா ரொம்ப ரேர் பீப்புள்ஸ் தான் எப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது என்னோட முடிஞ்சிட கூடாது, அது 4 பேருக்கு ஹெல்ப் உதவணும், அந்த அந்த பண்பா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் அது 4 பேருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஷேர் பண்ற விஷயமும் அவரோட நல்ல குணம், நல்ல ஹாப்பியா இருக்கிறது, ஜாலியா என்ஜாய் பண்றது, இதெல்லாம் தான் அவர் ஒரு பெஸ்ட் டீச்சராகவும் மென்டராகவும் கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்து. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீச்சிங் அப்படின்னா, டீச்சர் எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் உருவாகுறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய பலகீனத்தை பலமா மாத்துறதுக்கு முயற்சிக்கிறது தான் அவங்களோட. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்குது. அவங்களுமே ஒரு கட்டத்துல எப்படி இருந்திருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க சில விஷயத்துல இருந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்லாம் பண்ணி வெளியில வந்தவங்களா இருப்பாங்க. அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், எத்தி வைக்கணும்னு மனப்பான்மையுடையவங்களா இருப்பாங்க. ஸோ பலகீனத்தை பலமா மாத்துற நிலை தான். அடுத்தது அவரை எப்படி இந்த அளவுக்கு ஒரு வழிகாட்டியா, அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா எப்படி எடுத்தாங்க, எப்படி வித்தியாசப்பட்டாரு அவருன்னா, அவர் எல்லார் மாதிரியும் இல்லை. அவர் கிளாஸ்ல தான் கிளாஸ் நடக்கணுங்கிறதே கிடையாது. அவர் மரத்தடியில இருப்பாரு, இல்லைன்னா கிளாஸ்ல பெஞ்ச் எல்லாம் எல்லாரையும் மாத்தி போட்டு சர்க்கிளா உட்கார வைப்பாரு, இல்லைன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிடுவாரு ஸ்டூடெண்ட்ஸை, வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு லெசன்ஸ் எடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு கார்டன்ல கூட உட்கார வச்சு எடுப்பாங்க, பார்த்துருக்கோம் நாங்கெல்லாம். இன்னும் வீடெல்லாம் மாறவே இல்லைன்னு கூட மிச் சொல்றதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி ஒரு யூஸ்வலான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி அவர் எடுக்கல. அவர் யூனிக்கா இருந்தார் மற்றவங்களோட. அண்ட் அதே மாதிரி அவர் பண்ணதுன்னா ப்ராக்டிக்கல் திங்கிங். அவர் சொல்லுவாங்க, எப்பவுமே அவர் எல்லாருக்குமே ஏ போட்டுருவாராம். ஒரு தடவை கூட ஒரு ஏதோ ஒரு பையனுக்கு கூட யாரோ தெரியாம பி ஏதோ போட்டதுக்கு கூட அவர் ஏன் இப்படி போட்டீங்கன்னு சொல்லி கேட்டாருன்ற மாதிரி வரும். ஸோ அவர் ஏ தான் போட்டுருவாரு எல்லாத்துக்குமே. ஏன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா, புக்ல படிச்சதை அப்படியே காப்பி பண்ணி நோட்ல எழுதுறது வாழ்க்கை இல்ல, புரிதல் தான் வாழ்க்கை. இங்க நீ வந்தல்ல, உன் எக்ஸ்பீரியன்ஸை நீ எப்படியே ஷேர் பண்ண, இதுல இருந்து நீ என்ன அனுபவம் கத்துக்கிட்டேங்கிறது தான் வாழ்க்கை உனக்கு நாளைக்கு கொடுக்க போகுது அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாரு. இதை பல டீச்சிங்ல பண்றது இல்லை. அதே மாதிரி அப்ப அது சாத்தியமும் இல்லதானே அப்படின்னா, சாத்தியம் இல்லதான். நம்ம எல்லாம் இப்படியான ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டோம் தான், ஸ்கூல்னா இப்படிதான் இருக்கணும்னு. ஆனா என்னோட டைம்லயே சில டீச்சர்ஸ் சில சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அவங்க நடந்துகிட்ட விதங்கள், அவங்க கிளாஸ் ஒரு 4 செவருக்குள்ள இருந்தாலுமே அவங்க சில செம்மையா எந்துவா அந்த கிளாஸ் ரூமை மாத்துவாங்க. படிப்பை பத்தி அப்படிங்கறத ரெண்டாவது நான் சொல்ல மாட்டேன், அதுக்கும் அவங்க எப்படி முயற்சி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஸ்கில்ஃபுல்லா இருக்கும், நமக்கு கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு அவங்க சொன்ன பழமொழிகள், அவங்களோட எனர்ஜி, அவங்களோட ஒரு எந்து இன்னைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தாதான் நான் கொடுப்பேன், மரத்தடி இல்லை அதனால என்னால உட்காரச்சு டீச் பண்ண முடியாதுன்னு இல்லை. நம்மளால மேக்சிமம் இருக்கிறத வச்சு நாம இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு நம்ம பெஸ்ட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, தன்னோட மனசுல இருந்து உணர்வோட அவர் சொல்றாரு, சும்மா சொல்லணும்னு. எல்லாத்தையுமே அந்த அதீத சிரிப்பு, அதீத அழுக, ரொம்ப எமோஷனலான பர்சனா நம்ம ரொம்ப டவுனா இருக்காங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு நினைப்போம். எனக்கு தெரிஞ்சு இவர் மாதிரி ஒரு கான்பிடென்டான ஆளை நம்ம பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு டெத் பெட்ல இருந்துட்டு ஒரு கான்பிடன்ஸோட இருக்கிறாரு. அப்படி இருக்கிறவர் ஐ மீன் இந்த காலகட்டத்துல சொல்றேன், ஓகே. அப்படி இருக்கிறவர் எப்படி அழுகவே கூடாதுன்னு நினைப்பாங்க மக்கள்லாம், ஏன்னா வீக்கா இருக்கீங்கன்னு. அழுதா வீக்குன்றவங்க. ஆனா அவர் எல்லா எமோஷன்ஸ்க்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, சிரிக்கிறாரு, அழுகுறாரு. ஸோ அது எல்லாமே அனுபவிக்கிறாரு. ஒரு எமோஷனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, டைம் எடுத்து அதை அவர் ஃபீல் பண்றாரு. மற்றவங்களையும் அதை ஃபீல் பண்ண வைக்கும் போதுதான் உணர்வுகள் வெளியில அது ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து மாற்றங்கள் உருவாகுது. ஸோ நம்ம பண்றத ஏதோ மேலோட்டமா கடமைக்கு பண்றதுன்னு இல்லாம உணர்வு ரீதியா பண்ணணும். மனசார பண்ணும்போது ஒரு ஒரு உளமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும்ல, ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு, சாட்டிஸ்பாக்சன். ஸோ அது அவரோட டீச்சிங்ல இருந்ததுனால
நான் என்ன நினைக்கிறேன், அவர் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராகவும் இன்னும் ஒரு வழிகாட்டி இன்ஸ்பிரேஷனாகவும் கூட அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவருடைய குணங்கள்லாம் பார்க்கும்போது. தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். ஹவு டஸ் த புக் கிரிட்டிக் மாடர்ன் சொசைட்டிஸ் வேல்யூஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ்? இந்த புத்தகம் நவீன சமுதாயத்தை எவ்வாறு விமர்சிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க சிஸ்டர் தஸ்னீம். இன்னைக்குள்ள இந்த நவீன சமுதாயம் ஃபர்ஸ்ட் அவங்க எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க அப்படின்னா பணம், அதன் மூலியமா வர்ற கடன், அப்புறம் புது புது விஷயங்கள், புதுமைகளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. சின்ன சின்ன ஆடம்பரங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சமுதாயம் இன்னைக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா வாழ்க்கையுடைய இறுதியில பார்த்தாக்கா என்ன நம்ம பண்ணோம் வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நம்ம இன்னைக்கு இந்த சின்ன சின்ன ஆடம்பரங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நாளைக்கு திரும்பி பார்க்கும் போது ஒண்ணுமே இருக்காது. நம்ம என்ன சாதிச்சோம் லைஃப்ல? ஒண்ணுமே நம்ம பண்ணலையே. இதுக்கா நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சோ இந்த இந்த புத்தகம் வந்து அதாவது இந்த புத்தகம்ங்கிறது நம்ம வந்து மோரிய சொல்லலாம். மோரி வந்து he is saying that இன்னைக்குள்ள சமுதாயம் வந்து முக்கியமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, தேவையே இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஏன் போட்டு ரொம்ப மனசுல போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னு தான் அவர் கேக்குறாரு. உண்மையான ஒரு விஷயம்தான். அதை நம்ம ஆழமா சிந்திச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதற்குரிய பதில் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே சிஸ்டர் ஃபாத்திமா சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, இதுல வந்து ஒரு டீச்சரை பத்தி, அதாவது ரொம்ப ஓல்டு மேனை பத்தி தான் சொல்லுவோம். அவங்கள்ட்ட எப்படி நம்ம அன்பா இருப்போம், பாசமா இருப்போம், மிஸ் எப்படி இருக்காரு அப்படின்னு. அப்படிங்கும்போது எனக்கு நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்களை தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க, இப்போ இந்த நவீன சமுதாயத்துல எப்படி இருக்கும். அப்ப வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து நம்ம ஸ்மால் ஃபேமிலி ஆயிட்டோம். பெரியவங்க எல்லாம் இல்லாம நம்ம மட்டும் இருக்க தப்புன்னு சொல்ல வரல. இப்ப நம்ம சிச்சுவேஷன் தரணும் அப்படி இருக்கிறோம். ஆனா பிள்ளைங்க எல்லாம் நம்மளாவது கொஞ்சம் அட்டாச்மெண்டோட இருந்தோம் கிராண்ட் பேரண்ட்ஸோட அந்த மாதிரி. ஆனா பிள்ளைங்க எல்லாம் அதை மிஸ் பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த காலத்துல. ஏன்னா நம்ம என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும், நம்ம அப்டேட்டடா இருந்தாலும், நிறைய படிச்சிருந்தாலும், அவங்களோட அனுபவம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது, அவங்க நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோமா இப்படி இருந்தோமா அப்படிலாம் சொல்றது, அவங்க லைஃப் எப்படி லீட் பண்ணி கொண்டு போனாங்க, இந்த பணம் காசு எல்லாம் கம்மியா இருந்தாலும் அதெல்லாம் எப்படி லீட் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. இப்ப மோரி எவ்வளவுக்குள்ள நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எவ்வளவு விஷயங்கள், அவ்வளோத்தையும் அவரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே எல்லாமே. அவருக்கு தெரிஞ்சது அதை சொல்லணும், மிச்சிட்ட சொல்லணும், மிச்சு நம்மளுக்காக ஒரு புக் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்களும் அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டா தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தான் எனக்கு மிஸ் ஆச்சு இந்த கொஸ்டினை பார்க்கும்போது. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல அப்படி இல்லையே, நம்ம எல்லாம் பிள்ளைங்க இதெல்லாம் மிஸ் பண்றாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஓகே பியூட்டிஃபுல். இந்த கொஸ்டின் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி. சூப்பர் சூப்பர், வெரி குட். எனக்கு என்ன தோணுதுன்னா, வேல்யூஸ் ப்ரையாரிட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே டைம் சுருங்கிடுச்சு. மனுஷங்கள்ட்ட பேசுறது, கான்வர்சேஷன் பண்றது எல்லாமே நேரம் சுருங்கிட்டதான் நினைக்கிறாங்க. உணர்வுகளும் சுருங்கிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எதன் பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னா, நான் அங்க பேச மாட்டோம், ஆனா எனக்கு தனியா பேசுறதுக்கு இப்போ ஒரு ஆள் வேணும், என்ன ஒருத்தவங்க லிசன் பண்ண வேணும், அந்த ஃபீலிங்ஸ் உள்ள இருக்கு. ஆனா நம்ம ஒரு விஷயம் நினைக்க மாட்டோம், டைம் எடுத்து நாம வேல்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறோம். ஸோ இந்த புக்ல ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் அதுக்கு அடிப்படையான சில ஃபார்முலா இருக்கு. அதை அப்ளை பண்ணாதான் அது நடக்கும். இப்போ ஒரு பண விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பொருள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா, நீங்க அந்த பொருளை வாங்கிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும்னே வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனுங்கிறது வேற. யூஸ்வலா அப்படி பெருமைக்காக வாங்குற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே அது அவங்களுக்கு தேவையா? அண்ட் இன்னொருத்தவங்கள்ட்ட ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸும் ஆயிடுறாங்க. ஆனா ஒரு காலத்துல அப்படி இல்லை, தனக்கு வேணும்னா தான் அதை வாங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பணம் சேவ் பண்ற விஷயம் கூட என்ன சொல்றாங்கன்னா, அந்த புக்ல என்ன இருக்குன்னா, நீங்க உங்களுக்கு அது தேவையான்னு பாருங்க. நிறைய அந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட புக்ல கூட நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த பண விஷயத்துல கூட இன்னொருத்தவங்களுக்காக தான் நம்ம வாழ்ற மாதிரி இருக்கு. நமக்கு வேணும்னு நினைக்கிறது கூட இன்னொருத்தவங்களுக்கானதா தான் இருக்கு. அப்போ இன்னைக்குமே அது தேவையுடையதா தானே இருக்கு. அப்பெல்லாம் ரொம்பவே அழகா ஹேண்டில் பண்ணாங்க. அப்ப கடன்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு, இருக்கிறத வச்சு வாழ பழகினாங்க. இன்னைக்கு வந்து காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ காம்படிஷனுக்குள்ளேயும் போகணும்னு நினைக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில வரத்துக்கும் அதற்கான டைமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிதானமா இதுக்கு ஒர்க் பண்ணாதான் சரியாகும்னு சிலருக்கு ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, மனசை ஒருநிலைப்படுத்தணும், இந்த உண்மையை நாம உள் வாங்கணும்.
ஓகே, ஸோ இது தேவைன்னா தான் இதை நம்ம வாங்க போறோம். ஒரு தடவையோட அந்த நீட் எனக்கு இருக்குன்னு உடனே வாங்கிடுறது அப்படிங்கிறத விட வெயிட் பண்ணி வாங்கலாங்கிறதுக்கே டைம் கொடுக்கல. ஸோ அதைத்தான் நான் இங்க என்னவா பாக்குறேன்னா, அந்த வேல்யூஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ்க்கு டைம் கொடுக்காம நீடுங்கிற விஷயம் இது எனக்கு தேவை அவ்வளவுதான். ஐ நீடுங்கிறத விட வாண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஐ வாண்ட் தட் அவ்வளவுதான். ஐ நீட் தட்டாங்கிறத யோசிக்கல. ஸோ இன்னைக்கு அப்போ உள்ளதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரொம்ப அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னும் அமேசான் அது இருக்கட்டும், ஷாப்பிங் இதா இருக்கட்டும், நமக்கு வேணும்னா தான் விஷயம் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத விட வாங்கணும், வாங்கி பார்ப்போம், பிடிக்கலன்னா பரவாயில்ல, விலை கம்மியா தான் இருக்குங்கிற அளவுக்கு போயிட்டோம்னா அது எவ்வளோ டேஞ்சரஸ். ஸோ ஒவ்வொரு இது அன்புலேருந்து ஆரம்பிச்சு, உணர்வுலேருந்து ஆரம்பிச்சு, உறவுலேருந்து ஆரம்பிச்சு, பணம், காசு, ஹெல்த் வைஸ் எல்லாமே மாறுது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அந்த மாற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ நம்ம 4th கொஸ்டின் போயிடலாம். 4th கொஸ்டின் என்னன்னா, வாட்ஸ் ஒன் திங் தட் சர்ப்ரைஸ்ட் ஆர் சேலஞ்ச் யூ இன் த புக்? புத்தகத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்தியவை அல்லது சவாலாக எண்ணிய ஒரு விஷயம் என்ன? மிஸ்டர் தஸ்னீம் சொல்லுங்கம்மா. சோ என்ன வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னது அப்படின்னா, மோரி வந்து அவரோட இறப்ப வந்து ஏத்துக்கிட்டதும், உண்மையான வாழ்க்கைய அக்செப்ட் பண்றதும் தான் என்ன வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. நம்ம வந்தது என்ன, சரி 2 பேரும் டியூஸ்டே மீட் பண்றாங்கப்பா, நம்மளுக்கு வந்து வாழ்க்கை பாடங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நம்ம உள்ள வந்தோம். ஆனா நான் பொதுவா கேள்விப்பட்ட வரைக்கும், அவர் பார்த்த வரைக்கும் வயசானவங்கன்னா ரொம்ப பலகீனமா இருப்பாங்க, யங் பீப்புள்னா வந்து அவங்க எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு 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 பொதுவான ஒரு கருத்து தான் எனக்கு இருந்துச்சு. பட் இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஹிட் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சோ பெரிய விஷயம். மோரி வந்து அதாவது ALS அப்படிங்கிற ஒரு நோயால அவர் பாதிக்கப்படுறாரு. கொஞ்சமா கால்ல இருந்து தலை வரைக்கும் எல்லாமே கட் ஆகுதுங்கிறாங்க. பட் வந்து இவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தையும் அவர் ஒரு பாசிட்டிவிட்டியோட பார்க்கும்போது அது எவ்வளவு அழகா இருக்குது இல்லையா? அதாவது பயங்கரமா இருக்கு. அழகுன்னு நான் சொல்ல மாட்டேன், யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்கு. பட் அல்ஹம்துலில்லாஹ் அவர் அந்த மாதிரி ஒரு அவரு ஒரு கொடுமையை நோக்கி போறோங்கிறது வந்து கொடுமையா பார்க்காம, ஓகே இதையும் நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவா அணுகலாம் அப்படின்னு யோசிச்சு அவர் பயணம் செய்யறது ரொம்பவே என்ன சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. அண்ட் மிச்சு வந்து சொன்னது போல அவரு வாழ்க்கையில கொஞ்சம் கூட உட்காராம எதையுமே வந்து கொஞ்சம் கூட உட்கார்ந்து யோசிக்காத அளவுக்கு ஒரு ஒரு வேகத்துல அவர் போயிட்டு இருக்கும் போது இதையும் அவர் கவனித்தார், இது கூடவும் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணார், இந்த இந்த ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறது என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. எனக்கு இதுல சர்ப்ரைஸ் பண்ண விஷயம், ரொம்ப எனக்கு ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, அவர் அந்த நோயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்படி இருந்தாலும் நான் பரவாயில்ல, நான் என்னோட யார் அன்பா இருக்கா பாசமா இருக்கா, நான் அவங்களோட நான் பழகணும், நேசிக்கணும், கருத்துக்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் பத்தி எல்லாரோடையும் அவரு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாரு. எப்படின்னா எல்லாரையும் பாக்கணும்னா, இப்போ பொதுவா நம்மன்னு சொல்ல விரும்பல, பொதுவா சொல்ல விரும்பல, நான் எப்படின்னா இப்ப ஏதாவது எனக்கு நான் சிக் ஆயிட்டேன் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவேன். அதுக்கப்புறமா யாரையும் பேசவே ஒரு எரிச்சலா இருக்க மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கே. இப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த புக்கை படிச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இவர் எப்படி இவ்வளவு ஓப்பனா இருக்காங்க, அந்த மரணத்தை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட பிறகும் நம்மளோட மூத்துக்கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு தெரியுது, கண் கூட தெரியும் போது அது எவ்வளவு பெரிய வேதனை. அது ஒரு 1 மந்த்லயோ 2 மந்த்லயோ நம்ம இறக்க போறோம் போது அவ்வளவு பெரிய வேதனையும் அவர் எப்படி இப்படி ஏத்துக்கிறாருங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதை படிச்சுட்டு நான் அதுல இருந்து வெளியில வரவே எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. வெளியே வரவே எனக்கு டைம் எடுத்துச்சு அடுத்தடுத்து படிக்கிறதுக்கே. எப்படி இவர் அதை ஏத்துக்கிட்டாருங்கிறது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது மாதிரி பெரிய சவாலா அவரோட சேலஞ்ச நான் எதிர்பார்க்கறேன்னா, அதையுமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லயும் டிவி ப்ரோக்ராம்க்கு எல்லாம் பேட்டி கொடுப்பாரு. யார் இப்படி எல்லாம் பண்ணுவா அப்படின்னு, அதெல்லாம் இவ்வளவு ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறாரு இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு. நான் மாறுறனோ இல்லையோ, பட் அது எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்துச்சு. அது ரொம்ப எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதான் என்னோட நான் ஆச்சரியப்படுற விஷயம் இதுதான் இந்த புக்ல. ஓகே, குட் ஷேரிங். ஸோ நான் சொல்லணும்னு நினச்ச நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலேருந்து மிஸ் ஆனதை வந்து நான் சொல்கிறேன். மிஸ் ஆனதுன்னு சொல்ல மாட்டேன், என்னோட தாட்ஸில் இருந்ததை வந்து நான் கனெக்ட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன்.
அதாவது ஃபர்ஸ்ட் அந்த இறப்பை ஏத்துக்கிறது தான். இதை மறுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்க 2 பேரும் சொல்லியிருந்தாலுமே, நானுமே அதை சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்குமே இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா, இதை நான் வந்து இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போறேனே. அதாவது இப்போ ஃபேமிலியில ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா கூட அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறவங்க இருக்காங்க. அதாவது நமக்கும் ஏதாவது ஆயிடுமோ, நமக்கு குழந்தை இருக்கு, இல்லைன்னா ஆம்பளைங்களா இருந்தாங்கன்னா நமக்கு மனைவி இருக்கு, குழந்தை இருக்கு, நமக்கு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுனான்ற அந்த ஒரு அந்த ஒரு பயம் வந்து அது ஏதாவது சம்பவம் நடக்கும்போது தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் நம்ம விதியில சொல்லப்பட்டுருச்சு இது நடக்கும், பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா இறப்புன்னு ஒன்று இருக்கும், அது நீங்க நினைக்கிறத விட சமீபமாகவே இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஏன் விதியை நம்புறதுல இவ்வளோ பெரிய ஒரு டவுட்ஃபுல் அண்ட் ஏத்துக்க முடியாத தன்மை, ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்றது திருப்பி திருப்பி நம்ம வந்து இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்ம கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லியிருப்பார் அடிக்கடி, சர்ப்ரைசிங்காக இருக்கக்கூடிய விஷயம் வந்து, ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிட்டேன்னா, அவர் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இல்லை, ஆனாலுமே அவர் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமான்னு நம்ம நினச்சி பார்க்கணும் ஒவ்வொருத்தரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அவர் சொல்லியிருப்பார், இதில் ஆச்சரியப்பட்ட விஷயம்னா, இளமையாக இருக்கப்பவே வந்து நம்ம எல்லாமே பண்ணணும், ஃபீல் பண்ணுற அளவுக்கு. இப்போ நம்ம டெத் பெட்ல இருந்துட்டு நம்ம ஒன்றுமே சாதிக்கலையேன்ற வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடக்கூடாது. டெத் பெட்ல திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு லைஃபாக இருக்கணும். அப்போ மிச் கேட்பாரு, மிச் வந்து மோரி கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு நான் ஒரு 1 டே தரேன் அப்படின்னா, அதுல உங்களுக்கு அந்த எந்த நோயுமே இல்லைன்னா நீங்க என்ன ஆசைப்படுவீங்கன்னு இவர் பயங்கரமா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. நம்ம வந்து இவர் சூப்பரா ஏதோ சொல்ல போறாரு போல ப்ரொஃபசர் அப்படின்னு. ஆனா மோரி என்ன சொல்வாருன்னா, நான் ரெகுலரா ஒரு காலையில எந்திரிக்கணும், சன்ஷைனை பார்க்கணும், நான் வாக்கிங் போகணும், எனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னோட ஒய்ஃப் செஞ்சு கொடுக்கறத சாப்பிடணும், அப்புறம் வந்து நைட் வந்து அவருக்கு பிடிச்ச டான்ஸ் ஒன்று, அதை வந்து நான் பண்ணணும்னு சொல்வார். அவ்வளோதானா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்வாரு. அவ்வளோதான், வேற என்ன நினைக்கிறே நீ அப்படின்ற மாதிரி. இல்ல நான் வந்து என்னென்னமோ நினைச்சேன் அப்படின்ட்டு. அப்போ என்ன சொல்ல வராங்க, அப்போ நம்ம நார்மலா நம்ம லைஃப கம்ப்ளைண்ட் பண்றோம், ஒரு நாள் அதை பண்ண முடியாம போறப்பதான் அதோட வேல்யூ தெரியும். இது நமக்கு வந்து டெத் பெட்ல தான் நம்ம உணரணும்னு கிடையாது. நமக்கு வந்து இப்ப நம்ம லேடிஸா இருக்கோம்னா, நம்ம ஒரு பீரியட் டைமா இருக்கட்டும், இல்ல நமக்கு வேற ஏதாவது மூட் ஸ்விங்ஸா இருக்கட்டும், இல்ல இது ஒரு ஃபீவரா இருக்கட்டும், ரெகுலரா பண்ற வேலையை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு அப்படியே ஒரு ப்ரெஷரா இருக்கக்கூடிய ஒரு நம்ம உண்மையில ஒரு 4 நாள் படுத்த படுக்கையில இருந்தோம் அப்படின்னாலே வீட்டெல்லாம் பார்த்தா கஷ்டமா இருக்கும். எப்படா நம்ம போய் ஒரு நல்ல சாப்பாடு சமைச்சு நம்ம ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், நம்ம சாப்பிடுவோம், எப்போ ஒரு ஹாப்பியா வெளியில போவோம் வருவோம். ரெகுலரான ஒரு லைஃபே வந்து நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா நமக்கு தெரியும். சோ இது வந்து ஒரு டெத் பெட்ல தான் நம்ம உணரணும்னு கிடையாதுல்ல. இத வந்து அவரு அத சொல்றாருல்ல, சன்ஷைன் சாப்பாடு, எனக்கு பிடிச்சத சாப்பிடணும், அவருக்கு ஒரு குவிசன் பிடிக்கும், அத சாப்பிடணும், அதுக்கப்புறம் வந்து நான் டான்ஸ் பண்ணணும், அதுதான் என்னோட நைட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது வந்து, இது இவர் சொல்வாருன்னு நானுமே எதிர்பார்க்கல. இன்னும் இவர் ஏதோ போய் சாதிக்கணும், கிளாஸ் எடுக்கணும்னு சொல்ல போறாருன்னு நினைச்சேன். பட் அந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்கா இருந்தது. இதுதான் என்னோட ஷேரிங். Okay, next question போயிடலாம். Mori said, if you have found meaning in your life, you don't want to go back. You want to go forward. Is this true in your experience? உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் கிடைத்து விட்டால் நீங்கள் திரும்பி செல்ல விரும்ப மாட்டீர்கள், நீங்கள் முன்னோக்கி செல்ல விரும்புகிறீர்கள் என்று மோரி கூறினார். உங்கள் அனுபவத்தில் இது உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. என்னோட அனுபவத்துல நான் இதை உண்மை அப்படின்னு தான் சொல்லுவேன். மோரி உடைய விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்த வரை அவர் என்ன சொல்வாருன்னா, பிரசன்டா இப்போ இருக்கிற உங்களுடைய நாட்களை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்க இது நாள் வரைக்கும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னா நோட்டீஸ் பண்ணி ரசிங்க. அத ஒரு ஒரு தேங்க்ஃபுல்னஸோட இருங்க, நிறைய வந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அவரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய பாஸ்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இட் மீன்ஸ் தட் அவங்க வந்து ஒரு ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழலன்னு நான் நினைக்கிறேன்னு அவர் சொல்லுவார். சோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பின்னாடி நம்ம வந்து திரும்பி பார்த்தோம்னா மேபி நம்மளுக்கு இருக்கலாம், ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே, பெட்டரா பண்ணிருக்கலாமேன்னு தோணினாலும் நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு இப்ப இந்த சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம இன்னும் இறந்து போகல, நம்மளுக்கு இந்த நாள் நம்மளுக்கு கடவுள் வந்து பிளெஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அப்போ நம்ம கண்டிப்பா வாழணும் தானே, பாக்கணும் தானே இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. சோ அவர் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுவாரு, நான் இன்னைக்கு வந்து 70 வயசா இருந்திருந்தாலும், ஐ திங்க் 70 75 நினைக்கிறேன், 70 வயசா இருந்திருந்தாலும் நான் அவர் மிச்சிட்ட சொல்லுவாரு,
நீ இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 30வது வயதையும் நான் வாழ்ந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய இந்த 70வது வயசுல வந்து என்னுடைய 20களும் இருக்குது, என்னுடைய 30களும் இருக்கு, என்னுடைய 50களும் இருக்கு அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாரு. சோ கண்டிப்பா நான் வந்து ஒரு இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த நாள்ல நான் கத்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, சோ சோ இன்னைக்கு நான் கத்துக்க வேண்டிய விஷயங்களை நான் கத்துக்கிட்டு நான் வந்து இன்றைய பொழுத நான் வந்து நல்ல பொழுத ஆக்கி கொண்டேன் அப்படின்னாக்கா, நான் கண்டிப்பா பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். நான் முன்னோக்கி செல்லதான் விரும்புவேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதன் மூலியமா நான் என்ன கத்துக்கிட்டேன், இந்த கத்துக்கிட்ட விஷயத்த நான் நாளைக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத நான் கண்டிப்பா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, நாளைய பொழுது எப்படி நம்ம வெயிட் பண்ணுவோம்ல. இப்ப நம்மளுக்கு ஒரு வெக்கேஷன் வருதுன்னா நம்ம எப்படி வெயிட் பண்ணுவோம், அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் இந்த கண்டிப்பா நான் வந்து இது ட்ரூன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் தான் நான் பார்ப்பேன். ஓகே, லுக்கிங் ஃபார்வர்ட் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பாஸ்ட்டுக்கு நான் போக மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து பெஸ்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு டைமாக தான் இருந்திருக்கும் எனக்கு அப்படின்ட்டு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் சொல்லுங்கம்மா ஃபாத்திமா மாஸ்டர். இது கண்டிப்பா உண்மைதான். நம்ம வந்து நம்ம லைஃப்க்கு ஒரு மீனிங் கிடைச்சிட்டு அர்த்தம் கிடைச்சிட்டுனாலே பின்னோக்கி போக மாட்டோம். ஃபார்வர்ட் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம லைஃப் எப்படி முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைப்போம். எக்ஸாம்பிளுக்கு மிச்சம் எடுத்துக்கோங்களேன். இதோட ஆத்தர் வந்து எப்படின்னா, அவர் ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருக்காரு. இவர் தான் ப்ரொஃபசரு, எல்லாம் படிச்சிருக்காரு, எல்லாம் கத்திருக்காரு, நிறைய வாழ்க்கை படங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் மோரி வந்து இப்போ இந்த லாஸ்ட் அவரோட லைஃபோட லாஸ்ட்ல ஒரு 1 month 2 month எல்லாம் சொல்லும் போது மிச்சம் என்ன பண்ணா ரெக்கார்ட் பண்ணுவாரு எல்லாத்தையுமே. அது அவனே அதுக்கு கூட மோரி கேட்பாரு, ஏன் ரெக்கார்ட் பண்ற, என்ன இறந்த பிறகு கேட்கறதுக்கா அப்படின்னு போது ரொம்ப ஃபீல் ஆயிரும் மிச்சுக்கு. அப்படிலாம் இல்ல, எனக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் கத்துக்கிட்டு மிச்சம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் அதை வந்து மறந்துடக்கூடாது. நம்ம கத்துக்கிட்டே நிறைய சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு படிக்கிறது மூலமாவோ மத்தவங்கள்ட்ட இருந்து எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம லைஃப்லயுமே அப்படிதான் கத்துக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், இவ்வளவுதான் படிச்சுட்டேன், நான் அவ்வளவு படிச்சுட்டேன் இவ்வளவு படிச்சுன்னு இல்லாம லைஃப்ல முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அததான் இந்த புக்ல இருந்து நான் அதை கத்துக்கிட்டேன். கண்டிப்பா இது போதும் இவ்வளவுதான் போதும் அப்படின்னு இல்லாம லைஃப் எந்த வரைக்கும் நம்ம கத்துக்கவும் செய்யணும். நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா லைஃப்ல நம்ம முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். பின்னாடி எல்லாம் யோசிக்க மாட்டோம், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி இல்லாம நம்ம லைஃப் நல்லபடியா லீட் பண்ணி கொண்டு போவோம் அப்படிங்கறது நானும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெஃபினட்டாக. ஆனால் என்னோட கூற்று என்னன்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை, அந்த டேஸ் எல்லாம் நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து வைப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது. பாஸ்டில் எதையுமே உங்களால் மாற்ற முடியலன்னும் போது இப்போ நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. பட் நீங்கள் ப்ரெசென்ட் இருக்குது இப்போ உங்கள் கையில், நீங்கள் இப்போ மாற்ற முடியும். உங்கள் சேஞ்சஸை இப்போ கொண்டு வர முடியும். உங்களோட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்போ சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை நான் எப்படி பாக்குறேன்னா, போய் கரெக்ட் பண்ணணும், நான் நல்லா வாழ்ந்தேன், திருப்பி நான் போய் வாழணுங்கிறதுக்காக நான் கடந்த காலத்துக்கு போக விரும்ப மாட்டேன். பட் என்னோட மிஸ்டேக்ஸை நான் திரும்பி பண்ணக்கூடாது, அதுல இருந்து நான் லேர்ன் பண்றதுக்கு நான் பாஸ்டுக்கு போவேன். பட் இப்ப இருக்கிற வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில எனக்கு திருப்தியா இல்லைன்னா நான் பாஸ்டுக்கு போகணும்னு நினைக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி, ஏன் அப்படின்னா, என்னால இப்ப எதுவுமே மாத்த முடியுமா, இப்ப மாத்த முடியுமா, வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில முடியும். கரெக்டா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், முன்னேற்ற முடியும், எதையாவது ஒரு விஷயத்த வந்து மாத்த முடியும். ஆனா என்னால பாஸ்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நான் போறேன் அப்படின்னாலே நான் வந்து அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம், அந்த விதியை நான் ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த விதியை நம்ம வந்து முழுசா அக்செப்ட் பண்றது வந்து, இப்ப நம்ம நல்லா வாழ்ந்தா அக்செப்ட் பண்ண போறோம். வாழ்ந்தோம்னா நம்ம அந்த வாழ்க்கைக்கு ஆசைப்படுறது தப்பில்லையேன்னு கேட்கலாம். பட் அது வந்து ஒரு முட்டாள்தனம்னு நான் சொல்லுவேன். பின்னாடி பாஸ்ட்ல போயிட்டு முடிஞ்சு போன வாழ்க்கைக்கே ஆசைப்படுறது அப்படிங்கிறது உங்களோட லைஃப்ல எந்த விதமான ஒரு விஷனுமே உங்களுக்கு இல்லை. ஸோ போனது போயிடுச்சு, இப்ப ப்ரெசன்ட் கையில இருக்கு. எது உருவாக்குறதுக்குன்னா ஒரு ஃபியூச்சரை உருவாக்குறதுக்கு தான். ஒரு ஃபியூச்சரை உருவாக்குறதுக்கான விஷன் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கு. அப்ப ஏன் பாஸ்ட தேடி போகணும்? பாஸ்ட தேடி போறதுங்கிறது வந்து ஒரு இருட்டு பாதையில உங்களை வந்து இன்னும் கண்ணை வேற கட்டி விட்டு இருட்டு பாதையில அனுப்புற மாதிரி. பிரயோஜனமே இல்லை. இருட்டாவும் இருக்கு, கண்ணையும் கட்டிட்டாங்க. ஏதாவது அதுல ஒரு வாய்ப்பு இருக்கா? எதுவுமே இல்லை.
அந்த பாதையில என்ன இருக்கு இல்ல எதையுமே சரி பண்ண முடியாது, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏதோ ஒரு இமேஜினேஷன்லயே வாழ்ற மாதிரி, ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம், பொய்யான ஒரு உலகத்துல வாழ்ற மாதிரி தான். அப்போ இப்ப இருக்கிற வாழ்க்கையை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், விதியின்படி விதியை நம்புறதுங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இறைவனை நம்புற விஷயத்துல. அப்ப அதை நம்ம எடுத்துட்டு நம்ம பயணிச்சோம்னா இதையும் மாத்தலாம், பிரசன்ட அல்ஹம்துலில்லாஹ், ஃபியூச்சரையும் நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கையுடைய விஷன் நமக்கு தெளிவா இருக்கணும். ஸோ நானுமே இதை வழிமொழிகிறேன் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Do you think Mitch would have listened if Mori hadn't been dying? மோரி இருக்கும் தருவாயில் இருந்திருக்கவில்லை என்றால் மிச் மோரியை கவனித்திருப்பாரா, அதாவது அவர் சொல்றதை கேட்டிருப்பாரா, லிசன் பண்ணிருப்பாரான்னு கேக்குறாங்க. சொல்லுங்கம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தவங்க இறந்து போனாதான் அவங்களோட வேர்ட்ஸ் நம்ம காதுகள்ல இன்னுமே ஸ்ட்ராங்கா விழுவோம், நம்ம அதை ஆழமா யோசிப்போம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் திஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கேட்கும் போதுதான் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன். மிச்சம் நம்ம பார்த்தோம்னா அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே மோரி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நேச்சுரலாவே அவருடைய ஹார்ட் ஹி வாஸ் செட் வேர், என்ன சொல்லணும்னா மோரி எது சொன்னாலும் நம்ம லிசன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இயற்கையாவே இருக்குது அவருக்கு. ஆனா என்ன பண்றது, அவருடைய லைஃப் வேற ஒரு பாதையில போயிடுச்சு. அவர் பணம் சம்பாதிக்கணும், அவர் பணக்காரரா ஆகணும் அப்படின்னு ஒரு 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 இதுல அவரு ஓடிட்டாரு. சோ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மறக்கடிக்கப்பட்டுச்சு. சோ நான் என்னுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா, அதாவது விதி விதி ரெண்டு பேரையும் கிராஸ் பண்ண வைக்குது. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ், சோ மெனி கேப், ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்றாங்க. ஆனா மிச்சம் ஆரம்பத்துல இருந்தே இந்த இந்த பாதையை நோக்கிதான் அவரோட ஹார்ட்டை அவர் செட் பண்றாரு. நான் லிசன் பண்ணணும், நான் என்னுடைய வாழ்க்கைய நான் சீர்திருத்திக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய ஒரு ஒரு எண்ணமாவே இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால என்னாச்சுன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு அது கஷ்டமா தான் இருந்துச்சு, மறுபடியும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுக்கு. அதாவது கேப் விட்டு போன இந்த அழகான இந்த ரிலேஷன்ஷிப்ல அவர் திருப்பியும் கண்டினியூ பண்றதுக்கு கஷ்டமா தான் இருந்திருந்தாலும், அவர் அது ஆசைப்பட்ட விஷயம் தானே, அவருக்கு அது பிடிச்ச விஷயம் தானே. சோ திருப்பியும் அவர் ஜாயின், அதாவது என்ன சொல்றது, அந்த உறவை திருப்பியும் ஏற்படுத்திட்டு அவர் லிசன் பண்றாரு. இந்த இடத்துல மோரி என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் நம்ம என்னதான் நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயத்துல நம்ம ஹார்ட்டை செட் பண்ணாலும் நம்மளும் அதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ மிச் அவர் ஆசைப்பட்டது மட்டும் இதுல மேட்ரு கிடையாது, அவர் அந்த சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கிறார். சோ மோரி இறந்து போறதுங்கிறது ஒரு சாக்கா இருந்திருக்குதுன்னு சொல்லலாம். அவர் இறந்து போறதுனாலதான் மிச் கேக்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, பாத்திமா சார் நீங்க சொல்லுங்க. இது எப்படின்னா, மிச் மோரி மிச்சும் காலேஜ் படிக்கும் போதே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்டு. நீ என்ன அவரோட ஃபுல் நேம் மிச்சல் நினைக்கிறேன், நான் அவனை மிச்சின்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெட் மாதிரி மோரிக்கு மிச் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் நல்ல பிடிக்கும் அவருக்கு. மிச்சுக்கும் அப்படிதான், நீ என்ன காலேஜ் முடிஞ்ச பிறகு என்ன நீ மீட் பண்ணணும், என்ன பாக்கணும்லாம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு டிவி ஷோல பாத்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டுட்டு தான் அவர் வருவாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மிச்சு கண்டிப்பா கனெக்ஷன்ல இருப்பாரு, அதாவது பார்க்கலாம் பேசலாம். இந்த அளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான். அவரோட இறப்பை நோக்கி ஒரு நோய் இருக்கிறது, அதனால அவர் இறப்பை நோக்கி போயிட்டு இருக்காரு மோரி, அப்படிங்கும் போது இவ்வளவு அட்டாச்மெண்டா மிச்சு இருந்தாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லைன்னா எப்பவும் போல வழக்கம் போல மத்தவங்கள ஃப்ரெண்ட்ஸை பாக்குற மாதிரி, ஒரு எல்டர்ஸை போய் நம்ம மீட் பண்ற மாதிரி பிடிச்சவங்க தான் இதுல அந்த மாதிரி தான் அவர் போய் பார்த்திருப்பாரு. அப்பப்ப போய் இந்த மாதிரி வீக்லி டியூஸ்டே எல்லாம் போயிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த கொஸ்டினை கேட்டது எனக்கு அதான் தோணுச்சு. ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்திருக்காது, பட் கனெக்ஷன்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே,
நான் வந்து ஃபர்ஸ்ட் மோரியோட மிச்சோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் பொதுவான இந்த பதில சொல்றேன். மோரி மிச் கேட்டிருப்பாரா அவர் பேச்சு அப்படின்னா, நான் கேட்டிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அவர் இறக்கும் தருவாயில தான் அவர்கிட்ட போய் அவர் வந்து புத்தி கேட்கறது, நல்லபடியா சொல்றதை கேட்டுக்கிறதுன்னு இல்ல. அவர் எந்த அளவுக்கு லைஃப் லெசன் லேர்ன் பண்ணி இருந்திருக்கிறாரு, ரெஸ்ட் இருக்கிறாருங்கிறது காலேஜ் டேஸ்ல இருந்தே இருக்கு. அவரை முத்தம் கொடுத்து அவருக்கு பிரியறதுக்கு கிராஜுவேஷன் அப்ப அழுதது, அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாம அவங்களுக்கு அதை உணர்ந்திருக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவர் இந்த மீட்டிங்காக மட்டும் இல்லாம இந்த பத்தி இந்த புக்ல சொல்லும் போது அவரோட பாஸ்ட் டேஸ் எடுத்து சொல்லும் போதும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் கத்துக்கிட்டாரு தன்னுடைய ப்ரொஃபஸர் கிட்ட இருந்துங்கிறத வந்து மிச் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அப்ப அந்த அளவுக்கு அவரு ஒரு இணக்கத்தை அப்பவே உணர்ந்தவங்களாலதான் எழுத முடியும். இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அதை நான் உணர்ந்து எழுதினேன்னு சொல்ல முடியாது. அப்பவே உணர்ந்ததுனாலதான் நான் அப்படிலாம் உணர்ந்திருக்கேன். அப்படி ஒரு ஆசிரியரை நான் மீட் பண்ண போறேன், என்னுடைய ப்ரொஃபஸரை மீட் பண்ண போறேன்னு அவர் அவ்வளவு புரியமா சொல்றாரு இல்லையா, அவர் அன்போட வந்து. அப்ப அவர் லிசனரா தான் இருந்திருக்காரு, குட் லிசனர் அண்ட் ஃபாலோவரா தான் இருந்திருக்காரு அவருக்கு. ஸோ கண்டிப்பா அவர் கேட்டிருப்பாரு, இந்த டெத் வந்து அதை தடுத்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து, ஆனா நம்ம அப்படிதான் இருக்கோமானா கிடையாது. நம்ம வந்து ஒரு இறக்கும் தருவாயில இருக்கவங்களுடைய வார்த்தை தான் ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லா நம்ம எடுக்கிறோம். வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சொல்றதை நம்ம என்னைக்குமே லிசன் பண்றதே கிடையாது. ஒன்ஸ் நம்ம அவங்கள இழந்ததுக்கு அப்புறமா தான், இல்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்கள்ட்ட இன்னும் கூட பேசியிருக்கலாமோ, இன்னும் நம்ம சொல்லி புரிய வச்சிருக்கலாமோ. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, தட் இஸ் ஃபைன். ஆனா எனக்கு புரிய வைக்க தெரியும்ல, நான் ஏன் அதை ட்ரை பண்ணவே இல்லை? போனது வரைக்கும் போட்டோம், நம்ம இதை புரிய வச்சிருக்கலாமே. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு டெத் வரைக்குமே இழுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அவங்க டெத் பெட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறமோ, அவங்க இறந்ததுக்கு அப்புறமோ நம்மளுக்கு நம்ம அப்ப யோசிப்போம், நம்ம எப்படிலாம் அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம், எப்படிலாம் அவங்களுக்கு நல்ல விஷயத்துல நம்ம பங்களிச்சிருக்கலாம், அவங்களோட ஹாப்பினஸ்க்கு நம்ம ஒரு பார்ட்டா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத லேட்டரா தானே யோசிக்கிறோம். இது எல்லாத்துலயும் வீட்டுல பாட்டில இருந்து தொடங்கி பல ரிலேஷன்ஷிப் வரைக்கும் நம்மளால யோசிக்க முடியும். ஸோ டெத் வரும் அப்ப பாத்துக்கலாம்னா, ஒரு ஃபைனல் குட் பை கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பத்தி எல்லாம் பேசுவீங்க, ஆனா நான் அதை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு உயிரோட இருக்கும் போதே அவரை பத்தி அவங்க எல்லாரும் பேசுறத நினைச்சு அப்படியே பார்த்து பார்த்து ரசிப்பாரு. அவர் அவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அப்ப அந்த மனுஷன் என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும்ல. சோ நம்ம 4 பேரை கூட்டோம்னா அந்த 4 பேர்ல எந்த 3 பேரை திட்டாம இருந்தா சரிங்கிற மாதிரிதான் இருக்குமா? அப்ப நம்ம எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம்? ஒரு சபையில நம்மளை பத்தி ஒருத்தவங்க நல்லதா பேசணுங்கிற அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோமானா கேள்விக்குறிதான். அப்ப அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அது அப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா டெத் வரைக்கும் கூட நம்ம உட்கார்ந்து நம்ம டெத் கிட்டதான் நம்ம பேச்ச கேட்பாங்கன்னு கிடையாது. நம்மளுடைய வார்த்தைகள் செவி தாழ்த்தப்படும், நம்ம வந்து அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஸோ நம்ம அந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ அதுதான் என்னோட பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, ஸோ 7th கொஸ்டின் போலாம். Does this book make Maury's death a public event? If so, how is it similar or different from other public deaths we have experienced as a society? இந்த புத்தகம் மோரியின் மரணத்தை ஒரு பொது நிகழ்வாக ஆக்குகிறதா? அப்படியானால் ஒரு சமூகமாக நாம் அனுபவித்த பிற பொது மரணங்களுடன் இது எவ்வாறு ஒத்திருக்கிறது அல்லது வேறுபடுகிறது அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. தஸ்லீம் சிஸ்டர் சொல்லுங்கம்மா. மோரியோட இறப்புங்கிறது எப்படி இதுல மாறுபடுது அப்படின்னா, அவரு வாழும் போதே நம்ம வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும், மத்தவங்களுக்கு நம்மளுக்கும் சரி மத்தவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுல அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாரு எப்போதுமே. அவர் வந்து அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அதுல இருந்து ஒரு ஒரு 4-5 லைன் அவர் பேசினாலே போதும், ஒரு படிப்பினை அதுல நமக்கு கிடைக்குது. சோ இது வந்து என்னன்னா, இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் இறந்து போறத நம்ம கேள்விப்படுறோம். பட் இந்த புக் வந்து கண்டிப்பா இப்போ நம்ம இந்த புக்கு படிக்கும் போது எப்படின்னா அவருக்கு உயிரோட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த பேஜ் நம்மளுக்கு வந்து மனசெல்லாம் அவ்வளவு கனமா இருக்கு. அவர் வந்து இறந்து போய் பல வருஷம் ஆயிட்டாலும் இறந்து போறாரு அப்படின்ற ஒரு பதற்றத்தோடயே வந்து நம்ம படிக்கிறோம். ஏன் அப்படின்னா அவரோட அந்த டாக்கிங்ஸ் தான். அவர் என்ன நான் சொல்றாரு, இது என்னோட லைஃப்க்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கு, ஆமா இல்ல நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கோம்ன்றத நம்ம உணர்றோம் இல்லையா? சோ அதுதான் அவர் இறந்து போறத வந்து ஏன் ஒரு பப்ளிக் இவெண்டா ஆகுது அப்படின்னா,
when he was alive he was being very useful னு சொல்லலாம். அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள் அனைத்துமே வந்து நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சு. அவர் ஆனா ஆசைப்படல. அவரு வந்து என்னுடைய டெத்த வந்து எல்லாரும் கொண்டாடுங்கன்னும், என்னுடைய வாழ்க்கையை எல்லாரும் கொண்டாடுங்கன்னும் அது முற்றிலும் அவர் அதுக்கு ஆசைப்படவே இல்லை. அவருடைய நோக்கமே நான் வாழ்ந்தாலும் நான் வந்து மற்றவர்களுக்கும் எனக்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை தான் நான் வந்து வாழ்வேன், யாருக்குமே நான் தொல்லை தர மாட்டேன் அப்படின்றதுல அவர் உறுதியா இருந்ததுனாலே என்னவோ நம்ம வந்து அவருடைய இறப்பை வந்து நம்ம இது வந்து ஃபீல் பண்ணிருப்போம். இப்போ நான் வந்து பர்சனலா நம்மளோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய லைஃபையே நம்ம வந்து அவங்க இறந்துட்டாங்க. 1400 வருடங்கள் மேலேயும் ஆயிட்டாலுமே அந்த அந்த ஸ்டோரிய படிக்கும் போது அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நம்மளுக்கு இறந்து போக போறாங்க. அந்த மாதிரிதானே நம்மளுக்கு அதே மாதிரிதான் இந்த மோரியோட டெத் நம்ம வந்து படிக்கும் போது இந்த புக்கு முடியுதே நம்மளுக்கு வந்து இன்னும் அட்வைஸ் ஸ்டாப் ஆகுது, மோட்டிவேஷன் ஸ்டாப் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் வருது. சோ அந்த வகையில மேபி ஐ திங்க் ஒரு ஒரு பொதுமை ஒரு எப்படி ஒரு செலிபிரிட்டி டெத் மாதிரி இது வந்து இந்த புக் ஆக்குது. ஆனா இட்ஸ் இன் a குட் வே அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, குட் ஷேரிங். நல்லா அது கரெக்டான ஒரு இடத்துல உட்கார வச்சிங்க இந்த விளக்கத்தினால. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உட்காந்து. ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஷின் கூட சொல்லலாம். ரொம்ப சீரியஸான வகையில் இல்லை, பட் ஹவு டெத் பிளேஸ் அ ரோல் இருக்குல்ல அஸ் அ செலிபிரிட்டி, இல்லைன்னா அதுலேருந்து நம்ம எப்படி எடுக்கிறோம், அதை வந்து சூப்பராக உட்கார வச்சிங்க. நைஸ் ஷேரிங். ஃபாத்திமா ஷேர் சொல்லுங்கம்மா. இந்த மோரியோட மரணத்தை வந்து பொது நிகழ்வா ஆக்கியிருக்காங்கன்னா அது வந்து மோரியோட விருப்பத்தின் மூலமா தான். அதாவது அவர் செலிப்ரேட் பண்ணுங்க கொண்டாடுங்கன்னு அவர் சொல்லல. இப்ப டிவி ஷோலாம் போடலாமான்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் அக்செப்ட் பண்ண போய் தான் இது எல்லாமே நடக்குது. இல்லைன்னா எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. மெச்சு கூட கேட்டுதான் பண்ணுவாரு. நான் எழுதிக்கிறேன், நான் நோட் பண்ணிக்கிறேன், நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது எல்லாமே அவரோட அக்செப்டன்ஸ்ல தான் நடந்துச்சு. இல்லாட்டா நம்ம இது ஒரு தவறா கூட எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிருக்க வேணாம், இதெல்லாம் இப்படி காட்டியிருக்க வேணாம், டிவி ஷோல யாருமே கம்பல் பண்ணல. கேட்கும் போது ஓகே அப்படின்னாரு. அதனால தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது கண்டிப்பா. ஆனா டஸ்டிங் சிஸ்டர் சொன்ன மாதிரி இன் குட் வே, எல்லாத்தையும் மாதிரி இல்லாம எதுக்காகவோ பப்ளிசிட்டி இருக்கு, இப்போ எல்லாமே நடக்குது. பட் எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ஒரு கெட்டணத்துக்காகவும் இல்லாம மக்கள்கிட்ட போய் நல்ல விஷயங்கள் ரீச் ஆகணும், நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் இது. மரணம்ங்கிற கொஸ்டின் இது வந்ததுனால எனக்கு அவர் கடைசியா ஒரு சொன்ன பொன்மொழிதான் ஞாபகம் வருது. அவ்வளவு டச்சிங்கா இருக்கும். அந்த மரணம்ங்கிறது ஒரு உயிரோட முடிவுதானே தவிர அது உறவோட முடிவு கிடையாது. ரிலேஷன்ஷிப்போட எண்டே இல்ல. அது ஒரு உயிர் தான் பிரியுதே தவிர பிரியல அப்படிங்கிறாரு. மிச்சிட்ட கூட கேட்பாரு, ரொம்ப எமோஷனலா இருக்கும். என்ன மறந்துடுவியோ, மறந்துடாத, என்னோட வந்து என்ன பாரு, நான் இறந்துட்டாலும் என்ன கலரையில வந்து பாரு, ஒரு போர்வு கொண்டு வா, பெட்ஷீட் கொண்டு வா, படுத்துக்கோ, உட்கார்ந்துக்கோ அப்படின்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்துப்பா, என்னோட பேசிட்டு இப்ப பேசிட்டு இருக்க மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அவ்வளவு ஒரு நம்ம எப்படின்னா இப்போலாம் பொதுவா கொஞ்ச நாள் தான் எல்லாமே மறக்கிறது நல்லதுதான். இதனால எவ்வளவு ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் நம்ம மறந்துடுறோம். அந்த மாதிரி இல்லாம அவங்களோட வாழ்ந்தது, அவங்களோட இருந்தது, பேசினது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மரணங்கும் போது இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப ஒரு அழகான கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட், இது புரியவே இல்லை இந்த கொஸ்டின். ஆனா அத வந்து உள்வாங்கும் போது இது புரியுது. இது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, பியூட்டிஃபுல் ஷேரிங். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸோ என்னோட இதுக்கான ரிப்ளை என்னன்னா, ஆன்சர் என்னன்னா, நீங்கள் ரெண்டு பேருமே சொன்ன மாதிரி தான். ஒரு டெத் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு செலிப்ரேட் பண்ணப்படுது ஒரு நோட்டீஸ் பண்ணப்படுதுன்னா தட் இஸ் ஃபைன். ஒரு இப்போது நிறைய நியூஸ் சேனல்ஸ்லேயே பார்க்குறோம். ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த ஆள் வந்து அப்போ நமக்கு முன்னாடி கூட அவ்வளோ ஃபேமஸாக இருந்திருக்க மாட்டாங்க. பட் அது மூலியமாக கூட தெரிய வருவாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம வந்து அவங்கள பற்றி நிறைய நியூஸ் வர நம்ம இப்படிலாம் இருந்திருக்காரோ அப்படின்னு. இது மதத்தெல்லாம் தாண்டி ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தை பிரியுது அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுடைய வாழ்ந்த காலங்களை தான் அந்த உலகம் வந்து பார்க்குது. ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த டெத் செலிப்ரேட் பண்ணப்படுறது வந்து, செலிப்ரேட் அப்படிங்கிறத விட நோட்டீஸ் பண்ணப்படுறது வந்து தவறு கிடையாது. அதை நம்மளால தடுக்கவும் முடியாது. ஸோ இதுல என்ன நீங்க பார்க்கணும்னா, தடுக்க முடியாதுன்னா அப்ப நம்மளோட பெர்மிஷன் இல்லாம கூட அது நடக்கலாம். இறக்க போறேன்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நம்ம சொல்லிட்டு இறந்துட்டு இருக்க முடியாது. ஸோ நம்மளோட லைஃப் எப்படி வேணா மாறலாம். அப்ப நம்மளுடைய அடையாளங்கள் என்னவாக இருக்கு, நம்ம என்ன பண்ணிட்டு மரணிக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல.
ஒரு சிறந்த மனிதராக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டு போறோமா அப்படின்றது இருக்கு. ஒரு படிப்பினை மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா, இன்னொருத்தவங்களுக்கு இப்போ இந்த ரத்தன் டாட்டாலாம் இறந்துட்டாருக்கு அப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு அப்படிங்கறது எல்லாமே நான் இந்த அளவுக்கு நல்ல மனிதனா இருந்திருக்காங்க அப்படிங்கறது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வந்து ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது அல்லாதான் வந்து டிசைட் பண்ணணும். பட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நல்ல விஷயம் நினைச்சாலே நல்லது நன்மை இருக்கு, கெட்ட விஷயம் செஞ்சாதான் நன்மை. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துல இருக்கிற ஒரு நம்ம நிறைய நன்மைகளை சேர்க்கலாம். இலகுவான முறையில பாத்ரூம் போகும்போது துவா ஓதுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சிரிச்ச முகத்தோட ஒருத்தவங்களுக்கு சலாம் சொல்றதா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து ஒரு வீட்டை பாதுகாக்கிற ஒரு பெண் அதுவா இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ப்ரொவைட் பண்றாரு ஆண், அது கூட இல்ல ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், அதுவே வந்து நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை இருக்கிற நாம அழகான வாழ்க்கையை வந்து ஒரு நன்மைகளை சேகரிக்கிற வகையிலயுமே ஒரு நல்ல மனுஷங்களா வாழ்றதுங்கிறது வந்து பியூட்டிஃபுல்லா நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு உவமையா இருந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதை விட ஒரு பெஸ்ட் என்ன இருக்க போகுது? அப்ப அவங்களுடைய மரணம் அப்படிங்கிற அந்த காலகட்டத்திலேயே கெட்டவர்களுடைய மரணமும் பேசதான் பட்டுச்சு. அப்ப என்ன நடந்தது? அவங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க, தீமை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாத்துக்கு எதிரா, அதையும் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அதையும் வச்சு நம்ம படிப்பினைகள் கத்துக்க தானே செஞ்சோம். எந்த நிலை அவங்கள கடைசி வரைக்கும் இஸ்லாத்துக்கு வர வைக்கல, எந்த நிலை சில பேர் இஸ்லாத்துல இருந்து வெளியாக்க வச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஒரு மரணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தரது, எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரது, நம்ம மரணம் எப்படி இருக்கணுங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இப்பத்துல இருந்தே ஒரு சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது நம்ம கைமீறி போன விஷயம் தான். அது பேசப்படுதா பேசப்படலையாங்கிறத நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது. ஃபாத்திமா சார் சொன்ன மாதிரி மிச்சம் தசீம் சார் சொன்ன மாதிரி இது மிச்சமே விரும்பல, அவர் ஒன்றும் விரும்பிட்டுலாம் இல்லை, இது தன்னால நடந்ததுதான். அண்ட் அதே மாதிரி நான் இறந்தாலும் சில விஷயங்களை வாழ்க்கையை பத்தி நான் சொல்லிட்டு போயிடுறேங்கிறத ஒரு மென்ஷன் தான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஒரு நல்ல எண்ணத்துல தான் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இங்கேயுமே நம்ம வந்து அது ஒரு பாசிட்டிவா தான் பார்க்குறோம். ஓகே, இப்போ 8th கொஸ்டின் என்னன்னா, ஆஃப்டர் ரீடிங் திஸ் புக் வாட் டு யூ திங்க் அபவுட் த காமன் தாட் தட் ஒன் வுட் லைக் டு லிவ் அ லாங் ஹெல்தி லைஃப் அண்ட் தென் டை சடன்லி இன் ஒன் ஸ்லீப்? இந்த புத்தகத்தை படித்த பிறகு ஒருவர் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தூக்கத்திலேயே நிம்மதியாக இருந்துவிட வேண்டும் என்று மக்கள் பொதுவாக விரும்புவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்களோட பதில சொல்லுங்கம்மா. இது இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, படிச்சதுக்கு அப்புறமும் சரி, கண்டிப்பா நம்மளுக்கு எனக்கு அந்த ஆசை இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் இதுதான் ஆசைன்றதுனால இது நடக்கலன்னா இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ண கூடாதுன்னு கிடையாது இல்ல. சோ அது வந்து இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மோரிக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருச்சு, அவர் அடிக்கடி இந்த புக்ல சொல்லுவாரு, நான் வந்து சோக் பண்ணி தான் நான் இறந்து போறேன். ஏன்னா அது லங்ஸ் வந்து தாக்கும் போது மூச்சு விட முடியாது. சோ மூச்சு விட முடியாதுன்னா நார்மலா அது அப்படிதான் சோக் ஆகும் இல்லையா. சோ அவர் அதை அடிக்கடி அதை சொல்லுவாரு. சோ ஹி அக்செப்டட் இட். அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, நான் எப்படியும் ஒரு தூக்கத்துல நிம்மதியா இறந்து போறது இல்லைங்கிறது அவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு. பட் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறது கூட நம்ம ஈஸியா சொல்றோம், ஆனா அது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ரொம்ப அவர் சொல்றாருல்ல, நான் வந்து வருத்தமே மிச்சம் வந்து கேட்பாரு, நீங்க வந்து வருத்தமே படலையான்னு கேக்குறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் வருத்தப்படுவேன், ஆனா எப்போன்னா காலையில எழும்பி இதுக்குன்னு நான் ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணுவேன், நான் வருத்தம் தான் படுவேன், நான் அழுவேன், நான் அழுது கொட்டுவேன், ஆனா அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் கோ ஆன் அபவுட் மை டே. நான் வேற எதெல்லாம் நான் வந்து பாசிட்டிவா அணுகலாம், இதை விட இந்த இறப்பை விட இந்த வலியை விட இதையும் தாண்டி என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்குதே, அதையும் நான் யோசிக்கணும், அதுக்காக நான் நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இன்னொரு புக்ல நான் படிச்சேன், கவலைப்படுறதுக்கு டெய்லியும் ஒரு நேரம் ஒதுக்குங்க, அதுக்கு பேர் வரி பிரேக் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஐடியாவா இருக்கு. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அதே நினைச்சு அந்த ஃபுல் டேயும் ஓடி எடுத்து, ஃபுல் டே என்ன, நாள் என்ன, வாரம் என்ன, மாசம் என்னன்னே தெரியாது. ஏன் அந்த மாதிரி வாழணும்? நம்மளோட பர்பஸ் அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? நமக்கு வந்து கல்யாணம் ஆகுது, நம்ம இல்ல ஒரு ஆணா இருந்தா அவர் வந்து படிக்கிறாரு, வேலைக்கு போறாரு, அப்புறம் கல்யாணம் ஆறாரு, நம்ம வந்து குழந்தைங்க பெற்றுக்கிறோம், வாழ்றோம், குழந்தைங்களை வளர்க்குறோம், அவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை? இல்லையே. நம்ம வந்து படைக்கப்பட்டதோடைய நோக்கம் வந்து இதை விட இன்னும் பெருசா இருக்குது இல்லையா. அண்ட் ஆல்சோ நம்மள ஒண்ணும் வெறுமனே படைக்கலையே, நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி இருக்குது, சந்தோஷப்படுறதுக்கு, நம்ம நன்றி செலுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதுன்றப்போ நம்ம வந்து ஆஹ்
ஓகே ஆசை இருக்கலாம், நிம்மதியா நான் வாழணும், நிம்மதியா இறந்து போகணுன்ற ஆசை இருந்தாலும் நான் கூட வரக்கூடிய சேலஞ்சஸையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ தட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வைங்களேன், என்னால நிம்மதியா இறந்து போக முடியாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டாலுமே என்னால அதையுமே நான் ஏத்துக்க முடியும், நான் அது அப்பவும் நான் நிம்மதியா இறந்து போவேன் அப்படிங்கறத நம்மளுக்கு மோரி சொல்லி கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பியூட்டிஃபுல் ஷேரிங். ஃபாத்திமா ஷேர் சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்து என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட அன்றாட துவாவே இதுதான். யாரெல்லாம் நோய் நொடி இல்லாம இருக்கணும், நல்லபடியா எங்களோட இருக்கிற தருவாயில எங்களுக்கு ஈஸியாக்கி கூடியாவலா, அப்புறம் கை கால் சலாமத்தோட போகணும். பெரியவங்களோட சொல்லிக் கொடுக்கறதே இதான், கை கால் சலாமத்தோட நல்லபடியா நீண்டு தொழுதுட்டே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இறக்கணும்னு தான் நினைப்போம். நோய் நொடியோட இருக்கணும்னு யாருமே நினைக்கிறது இல்ல. அப்படி இறக்கணும்னே நம்ம யாருமே நினைக்கிறது இல்ல மேக்சிமம். அப்படி இருக்கும்போது மோரியுமே அப்படிதான். அவரு நினைச்சிருப்பாரா நம்மளுக்கு இப்படி ஒரு நோய் வரும், எவ்வளவு ஜாலியா லைஃப லீட் பண்ணி கொண்டு போவாரு, எவ்வளவு ஒரு நேச்சுரலா இருப்பாரு, நல்லா இருக்கும் அது. அப்படிப்பட்டவர் அவருமே நினைச்சிருக்க மாட்டாரு நம்மளுக்கு இப்படி ஒரு கொடிய நோய் அவரால் ஏத்துக்கவே முடியாது. அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பயப்படுவாங்க, டாக்டர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு எல்லாத்தையும். அதெல்லாம் அந்த கதையில அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும், யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி இறக்கணும்னு. ஆனாலும் நம்மளோட விதி எல்லாம் எழுதிட்டான் நம்மளுக்கு. அப்பவே அதை படிக்கும் போதே எழுதிட்டான், நீங்க இப்படிதான் இறக்கணும், இந்த மாதிரி தான் இறக்கணும் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு அதனால நம்ம விரும்பாட்டாலுமே அப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தருணத்துல மோரி மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், அந்த மரண படுக்கையில கூட மரண தருவாயில கூட கடைசி கட்டத்துல கூட அவரால் ஒண்ணுமே முடியாது. அப்போ மிச் கூட கேட்பாரு, இன்னைக்கு வேணாம், நீங்க எதுவும் சொல்ல வேணாம், கருத்துலாம் ரெக்கார்ட் எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்பாரு. இல்ல இல்ல ஒண்ணு இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு கூட கடைசியில கூட ஒரு பேசுவாரு. சமுதாயத்தை பத்தி, கலாச்சாரத்தை பத்தி, கடைசியா மன்னிக்கிறத பத்தி தான் பேசுவாரு. அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி நம்ம அப்படி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் வந்தாலும் அந்த டைம்ல நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணி கொண்டு போலாம், அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா 4 பேருக்கு, நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், எப்படி கொண்டு போலாங்கிறத நான் இதுல இருந்து கண்டிப்பா அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, குட் ஷேரிங். இப்போ நம்ம என்னோட பதில் என்னன்னா, படுக்கையில நாம இறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். இப்போ மார்க்கமே என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, திடீர் மரணத்திலிருந்து அதாவது அந்த பேராபத்துல இருந்துலாம் மரணிக்கத்துல நம்ம அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ உஷாராதான் நம்ம மரணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம லைஃப் எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. எல்லாருக்குமே அந்த மரணம்ங்கிறது ரொம்ப இலகுவா இருக்கணும், லேசா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அது ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து திருப்தியா இருக்கும் போது நமக்கு உஷாரோட நம்ம இறந்து போனோம் அப்படிங்கிறது, மூத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையை தான் குறிப்பிடுது. ஆசைப்படக்கூடாதுன்னா கிடையாது, தாராளமா ஆசைப்படலாம். அந்த ஒரு நிலையை அல்லாஹ் எல்லாருக்குமே லேசாக்கணும், அதற்கான நன்மையை கொடுக்கணும், ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அமல்களா நம்ம செய்யணும். நம்முடைய மரணத்திலேயே ஒரு பொருள் இருக்கணும், மறுமைக்கு உகந்த ஒரு செயலா இருக்கணும். அதே மாதிரி இலகுவான முறையில நம்மளுடைய ரூஹும் பிரிக்கப்படணும், பெற்றுக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே. அதுதான் என்னுடைய வேர்ட்ஸுமே. ரொம்ப நல்லா அழகா 2 பேருமே இதை விவரிச்சிங்க. அல்ஹம்துலில்லாஹ். Next question என்னன்னா, perhaps this is one reason I was drawn to Mori. He let me be where my brother would not. Discuss Mitch's relationship with Peter. மிச் எழுதினார், ஒருவேளை நான் மோரியிடம் ஈர்க்கப்பட்டதற்கு காரணம் என்னை என் சகோதரர் விரும்பாத இடத்தில் அவர் என்னை இருக்க அனுமதித்தார். பீட்டருடனான மிச்சின் உறவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. அதாவது மிச்சோட பிரதருக்கு பீட்டருக்கு கேன்சர் இருக்கும். ஸோ அந்த டைம்ல எவ்வளோதான் மிச் பீட்டர் கிட்ட நான் வரேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலுமே அவர் ரொம்ப தூரத்துல விலகி போயிட்டார், லண்டன் போயிட்டாரு. லண்டன்ல போயிட்டு அவர் இருக்கிறாரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரோட நிலை எப்படி இருக்குன்னே தெரியல மிச்சுக்கு. ஃபோன் பண்ணாலுமே ஒரு 2 ரிப்ளையோட அவர் அதை விட்டுடுறாரு. இல்லை சில நேரங்கள்ல ஃபோனும் எடுக்கப்படலை, தொடர்பு துண்டிக்கப்பட்டு அவர் கூட இருக்கணும்னு நினைக்கும் போது அவர் விலகதான் வைக்குது அந்த சுச்சுவேஷன். அவரை விளக்குறாரு, அதாவது தள்ளி வச்சிடுறாரு பீட்டர். அப்படியான சுச்சுவேஷன்ல மோரி தன்னுடைய பயங்கரமான ஒரு மோசமான ஒரு நிலை இருக்கு இல்லையா, காலெல்லாம் கூணாகி போய், முதுகெல்லாம் கூணாகி போய், தோலெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போன ஒரு நிலையிலும், யூரின் தூக்கிட்டு போனாதான் ஒருத்தவங்க போக முடியுங்கிற நிலையிலையுமே மோரி அனுமதிச்சாரு மிச்சு. சோ இத பத்தி கேக்குறாங்க, அந்த உறவை பற்றி கேக்குறாங்க. உங்களுடைய பதில சொல்லுங்க. இந்த கேள்விய படிக்கும் போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நான் சின்ன வயசுல இருந்தே யார நான் அதிகமா ஃபேவர் பண்ணணும், அதாவது எனக்கு யார் ரொம்ப
ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறத நான் வந்து விரும்பினேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி சொல்றது, இப்போ மோரி அப்படின்னா மிச் அண்ட் மோரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரம் காலேஜ்ல இருந்தே வந்து கண்டினியூ ஆகுது இல்லையா. கண்டினியூ நடுவுல கேப் விட்டாலுமே மிச்சுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மோரிய. அது வந்து நடுவுல அவர் மறந்தாலுமே திசை திரும்பினாலுமே அவருக்கு மோரி வாஸ் ஆல்வேஸ் ஹிஸ் ஃபேவரட். பட் அவரோட தம்பி பாத்தீங்கன்னா, தம்பிய பத்தி அவர் சொல்லும் போது சின்ன வயசுல என் தம்பி இப்படி அப்படின்னு அவருக்கு பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து பர்சனலா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல, தம்பி பத்தி அவர் நிறைய சொல்லல அப்படின்னாலும் அவர் சில டிஸ்கிரிப்ஷன் சொல்லும் போது அந்த அந்த அது கூட எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மோடி வந்து கேக்குறாரு, அவர் தம்பியை பத்தி குறிப்பா கேக்குறாரு. அதாவது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசும்போது தம்பிய பத்தி அவர் கேக்குறாரு. அப்பதான் மோரிக்கு வந்து சில விஷயங்கள் வந்து தோணுது. சரி, நம்ம இப்ப வந்து அவர் மோரி கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. சரி, நம்ம தம்பி கிட்ட நம்ம திருப்பியும் கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கான்டாக்ட் ட்ரை பண்ணும்போது தம்பி வந்து பீட்டர் வந்து ஹீஸ் டிஸ்டன்டாவே இருக்கிறாரு. அவர் வந்து கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்படியே அட்டன் பண்ணி பேசினாலும் 1-2 வார்த்தையில முடிச்சிடுறாரு. இதுதான் என்னோட லைஃப் நடக்குதுங்கிறது சுருக்கமா அதாவது ஒரு ஒரு அண்ணன் தம்பிங்கிற ஒரு கனெக்ஷனே இல்ல ரெண்டு பேருக்கும். நான் இது ஏன் அப்படி இருக்கு, ஏன் வந்து மிச் அப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, ஏன் வந்து என்னோட தம்பி என்ன வைக்காத இடத்துல மோரி என்ன வச்சாரு அப்படின்னு அவர் ஏன் ஃபீல் பண்றாருன்னா, இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போட தொடக்கம் தான் எதுவா இருந்தாலும். அவர் வந்து ஃபீல் பண்ணலாம், அதாவது என்னோட ப்ரொஃபசர் மோரிங்கிறவர் யாரோ, இஸ் நாட் மை பை பிளட் அப்படின்னு. ஆனா என்னோட சொந்த தம்பி என்ன வந்து டிஸ்டன்ஸ் பண்றாருன்னா, எனக்கு வந்து ஐ ஃபீல் லைக் இவர் இன்னுமே ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னுமே வந்து நெருங்கி இருக்கலாமே, ஏன் வந்து இவரு ஓகே, அதாவது he was a person who was guilty அப்படின்றப்போ ஏன் வந்து அவரு போயிருக்கலாமே, நேர்ல போய் சந்திச்சிருக்கலாமே. இல்ல நான் அந்த பாயிண்ட மிஸ் பண்றேன்னு தெரியல புக்ல. பட் இன்னுமே ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இட்ஸ் போத் வேஸ் இல்லையா. இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் கிவிங், இட்ஸ் நாட் ஒன்லி ஜஸ்ட் ரிசீவிங். நம்ம கிவ் பண்ற அதே ரேஷியோல தான் இருக்கணும் நம்ம இது பண்றதும் ரிசீவ் பண்றதும். ஸோ ரெண்டு ரிலேஷன்ஷிப்புமே வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்றதுக்கு என்ன சொல்றது, ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறப்போ இது வந்து மோரி அண்ட் மிச்க்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பா அமைஞ்சிருச்சு. பட் பிரதர்ஸ்க்கு ஏன் அமையல அப்படின்னா, ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு 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 இணக்கமா இல்லையோன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனாலதான் மோரிக்கு வந்து மிச்சுக்கு வந்து இந்த ஃபீலிங் வந்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க சொல்லுங்க சார். இது எப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்தாலுமே ஸ்டார்டிங்ல இருந்து அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவரு மிச் கூட சொல்லியிருப்பாரு. நான் எப்படின்னா, மிச் வந்து நல்லா படிப்பாரு, நல்லா மத்தபடி நல்ல பேர் எடுத்து அந்த மாதிரி. ஆனா அவன் தம்பி வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ் இருக்கும், ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணுவார் லைஃப், அந்த மாதிரி இருப்பாரு. ஆனா எங்க வீட்டுல இருக்குமே தம்பியை தான் பிடிக்கும் அப்படின்லாம் மிச்சம் சொல்லியிருப்பாரு அந்த இதுல ஸ்டார்டிங்ல எல்லாம். அது மாதிரி இப்போ அப்ப அந்த அண்ணன் தம்பிக்குள்ள வந்து ஸ்டார்டிங்லயே பிரதர்ஸ்க்குள்ள ஒரு பாண்டிங் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால மேபி அவர் நோய், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஏதாவது வந்துச்சு, நம்ம சிக்கா ஃபீல் பண்ணும்போது அவ்வளவா யாரையும் ஃபேஸ் பண்ண பிடிக்காது. சில பேர் அப்படி இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. மோரி இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக மிச்சோட தம்பி டேவிட்டும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மிச் இன்னும் வாலண்டியரா போயிருக்கலாம், தஸ்மின் சொன்ன மாதிரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி மிச் இன்னும் வாலண்டியரா அவராவே இன்னும் போயிருக்கலாம், அவரை தேடி போயிருக்கலாம். அவரு கொஞ்சம் கனெக்ஷனுக்கு வந்திருக்கலாம். நம்ம அண்ணன் தானே, நம்ம பேசுவோம், வேற யாரும் இல்லையே, வெளியாள் கிடையாது, நம்ம பிரதர் தானே, நம்ம பேசிக்கலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம், இவங்களும் நினைச்சிருக்கலாம். அதனால இவர் வந்து மோரி ரொம்ப இதா நினைச்சு, மோரி வந்து மிச்சிட்டன் இல்லையே, எல்லாத்தையுமே நல்லதா இருக்காரு. ஸ்டார்டிங்ல எல்லாம் வரும், எல்லாரும் இருக்கும் போதுமே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நான் பாத்ரூம் போகணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்பாரு. அது மோரியோட கேரக்டர். அவர் எல்லாத்தையுமே அப்படிதான் இணக்கமா இருக்காரு. மிச்சிட்டையும் நல்ல ரொம்ப இதா இருக்கிறாரு. இதுதான் எனக்கு தோணுது இந்த கொஸ்டின்ல. என்னன்னா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களோட தாட்ஸ் வேற மாதிரி. அது சிக்கா இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு மாதிரி நடப்பாங்க. எல்லாருமே மோரி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆஸ்பெக்ட் தான். இதுவுமே நல்லா தான் இருந்தது. ஸோ இது வந்து ஜென்ரலா ஒரு பேசிக்கான ஒரு இடத்துல இருந்து பார்த்தோம்னா,
நம்மளை ஒதுக்குறவங்கள்ட்ட நம்ம ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து கூட பிறந்திருக்கிறவங்கள்ட்ட அப்படி இருக்க முடியாது. இதே கூட பிறந்தவங்கனால தான் இவ்வளோ அழுத்தமா சொல்றோம். இதே மற்றவங்கன்னா இவ்வளோ அழுத்தி சொல்ல மாட்டோம். ஓகே, அவாய்ட் பண்ணாங்கன்னா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதையும் தாண்டி இங்க தனிப்பட்ட நபரோட ஒரு விருப்பமா இருக்கு. லைக் மேபி இவருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, இவர் ஒரு நோயில விழுந்துட்டாருனாலும் ஒரு டைம்ல அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கலாம் பீட்டர். ஒருவேளை நம்ம தானே குடும்பத்துக்கு பெட்டா இருக்கிற பையன், அஃப்கோர்ஸ் அந்த லவ் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார் தானே. ஒன்ஸ் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுனோன்னா மேபி இந்த மாதிரி பார்த்தா யாரும் தாங்க மாட்டாங்கன்னு தன்னை ஐசோலேட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ தனியாக பீட்டருக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது இருக்குது, அது வேற விஷயம். ஸோ இதை வந்து மிச்சு எந்த முயற்சியும் எடுக்காம இருந்திருந்தாதான் நான் வந்து தப்பு சொல்லியிருப்பேன். அவரால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை எடுக்க தான் செஞ்சாரு. பட் நானுமே மறந்துட்டேன். லைக் புக்கோட லாஸ்ட்ல அவர் பேசினாருங்கிற மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பேசிட்டாங்க 2 பேருமே அப்படின்ட்டு. இதுல இன்னொரு ஒரு ஃபனியான விஷயம் என்னன்னா, இது உண்மையிலே நடந்த கதை. இன்ஸ்டாகிராம்ல வந்து மிச் ஆல்பமோட பேஜ் இருக்கு, அவர் பர்சனல் பேஜ் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. அவர் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. இன்னமும் வந்து மோரி பத்தின வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. உண்மையான வீடியோஸ், உண்மையான என்ன சொல்லுவாங்க அது, கிளிப்பிங்ஸ் எல்லாமே. அதுல வந்து ஏதாவது ஒரு பேரு பீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரான்னு தான் தேடிட்டு இருந்தேன். பட் தேடினா இருந்ததுன்னு தான் நினைக்கிறேன். அதுவும் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறாங்க, பீட்டர் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்குறாங்க, பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு விஷயத்துலேருந்து நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அடிப்படையிலேருந்தே அந்த உறவுக்கு ஒரு ஆழமான ஒரு நெருக்கமோ இணக்கமோ இல்லாததுனாலனோட வழி தான் இது. ஸோ மேபி அதை இன்னும் கொஞ்சம் நாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் உன் கூட இருக்கேங்கிறத வந்து சில உறவுகள்கிட்ட நாம் சொல்லிகிட்டே தான் இருக்கணுமா இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். என்ன ஆனாலுமே இது வந்து ரொம்ப உண்மையாக போட வேண்டியது. பிகாஸ் டைம் ஸ்டிக்கிங்ல நம்ம என்ன ஆகும் யாருக்கு என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை நம்ம எப்போவுமே அவங்கள்ட்ட வந்து வி ஷுட் லெட் தெம் நோ, நான் இருக்கேன், நான் எதுனாலும் ஓகே பண்ணிக்கலாம், டிஸ்டன்ஸோட இருக்காதீங்க அப்படின்னு நாம சொல்லணும் நம்மளோட உறவுகளோட அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன் லெசன். ஓகே, குட் ஷேரிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay, so இது ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் தான். Are college students today missing out because they don't have the meaningful experiences that students in the 1960s had? Do you think Mori thought they were? 1960களில் கல்லூரி மாணவர்கள் பெற்ற அர்த்தமுள்ள அனுபவங்கள் இல்லாததால் இன்றைய கல்லூரி மாணவர்கள் எதையும் இழக்கிறார்களா? மோரி அப்படித்தான் எண்ணினாரா அப்படிங்கிறது கேள்வி. சொல்லுங்க. கல்லூரி மாணவர்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ள பேசணும் அப்படின்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், எஸ், அவங்க வந்து முன்னாடி இருந்த 1960ஸ்ல இருந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபும் இன்னைக்கு உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபும் வேற மாதிரியா தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்குள்ள நவீன உலகம் வந்து நிறைய நவீனங்களை நோக்கி போயிட்டு இருக்குது இல்லையா? சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆடம்பரங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இன்னைக்குள்ள சொசைட்டில. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலுமே எப்படி இருக்காங்கன்னா, நீ என்ன மொபைல் யூஸ் பண்ற, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, என்ன பிராண்டு, உனக்கு லிப்ஸ்டிக் பிராண்ட் என்ன, நம்ம எல்லாம் லிப்ஸ்டிக் எல்லாம் சும்மா விளையாட்டு ஜாமா மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அவங்க எல்லாம் அதை சீரியஸாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்குள்ள பிள்ளைங்க. சோ மோரியும் வந்து அதுதான் ஃபீல் பண்ணாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு கிளாஸ் ஒர்க் ஒண்ணு கொடுப்பாரு காலேஜ், மிச் வந்து காலேஜ் படிக்கும் போது. அவரு கிளாஸ்க்குள்ள வருவாரு. நார்மலா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டீச்சர் வந்துட்டாங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, அவர் வந்துட்டாரு, கிளாஸ்க்கு வந்துட்டாரு, ஒண்ணுமே பேசல. பிள்ளைங்களும் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. ஐ திங்க் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் சொல்லுவாரு, ஓகே, நான் வந்து ஒரு சைலன்ஸ்ங்கிற நான் வந்து சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன் வந்து எல்லாரும் ரொம்ப எம்பாரஸ்டா இருக்கீங்க சைலண்டா இருக்கிறதுக்கு, இதையும் வந்து நீங்க யோசிங்களேன் அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாரு. அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து நம்ம பழகுற ஃப்ரெண்ட்ஸை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க வச்சிருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கிறது கிடையாது. அந்த ஹியூமன் கனெக்ஷன் வந்து இன்னைக்கு எந்த ஒரு என்வாயன்மெண்டா இருந்தாலும், அது காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு செட்டிங்கா இருந்தாலுமே சரி, நம்ம அதை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தலையோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மோரியுமே இந்த புக்ல படிக்கும் போது அவருமே ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப வேல்யூ பண்றாரு.
சோ அவர் என்ன சொல்றாரு, யோசிங்கப்பா, உங்களோட தாட்ஸ் வந்து உங்களோட தாட்ஸ் கூட நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, யோசிங்க, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க பண்றது ஓகே தானாங்கிறத அவர் அடிக்கடி நம்ம கிட்ட வந்து கொஸ்டின் பண்ண வைக்கிறாரு. சோ அந்த ஒரு மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து முன்னாடி இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்ல அப்படிங்கறதா என்னுடைய கருத்தா இருக்குது. மோரியுமே அதுதான் சொல்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்தோட என்ன தோணுச்சுன்னா, அவரு டீச் பண்ற மெத்தட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா ஒரு பிராக்டிக்கலா ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் இத, அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல அப்படி இல்ல. இப்போ நான் காலேஜ் படிக்கும் போதே எப்படின்னா காலேஜ் மாதிரி இல்லப்பா ஸ்கூல் மாதிரி இருக்குப்பா, ரொம்ப படிக்க சொல்றாங்க அப்படின்லாம் பேசிக்கணும். திருப்பியும் ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்லி எங்களை இது பண்ண 12th தான் அதோட முடிஞ்சுது. அப்புறம் காலேஜ் ஜாலியா இருக்கும், அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்கூல்ல கொண்டு அரைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்டடீஸ் படிப்பு படிப்பு அப்படிதான் இருந்தோம். அப்படி அந்த இப்ப பிராக்டிக்கலா எப்படி கொண்டு போறாரு மோடி, அந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்லையே. பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி கிளாஸ் இல்லையேன்னு எனக்கு இந்த கொஸ்டினை பார்த்தா அப்படி தோணுது. அது இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பிஹேவியர்ஸ் வந்து டீச்சர்ஸ் டைமே சரி ப்ரொஃபசர் டைமே இந்த மாதிரி ஒரு மரியாதை இல்ல, ஒரு கத்துக்கறணும் ஒரு கேட்கறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்களா, எல்லாரையும் பொதுவா சொல்லல. இப்போ மேக்சிமம் அப்படி இருக்குது இந்த காலகட்டத்துல, இந்த கலாச்சாரத்துல அப்படி போகுதுங்கிறதுல எனக்கு தோணுச்சு. பட் மோரி என்ன ஃபீல் பண்ணாரு அப்படிங்கிறது என்னால அத சொல்ல தெரியல, எனக்கு அதை விவரிக்க தெரியல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இப்படி நினைக்கிறேன். ஓகே, குட் ஷேரிங். இப்போ அவங்கவுங்களுடைய அனுபவங்களை பார்க்கும்போது, அப்போ உள்ள காலேஜஸ் அப்படிங்கிறது ரொம்ப சில இடங்கள்ல தான் இருக்கும். காலேஜ் படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸாக இருந்தது. இன்னைக்கு வந்து மாடர்ன் ஸ்டடீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் காலேஜ் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறோன்னே தெரியாமையே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க காலேஜ் டிகிரி முடிச்சாங்கன்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அது சம்மந்தமாக அவங்க படித்த படிப்புலேருந்து கொஸ்டின் கேட்டால் கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக காலேஜ் போனால் அது ஒரு எதை சொல்றது, நம்மளோட ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிற மாதிரி. நானும் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஆனால் என்ன டிகிரி முடிச்சிருக்கேன்ற பேரை தவிர வேற எதுவுமே அந்த படிப்புல அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. அதை பிடிச்சி படிக்கிறீங்களோ பிடிக்காம படிக்கிறீங்களோ, ஒரு 3 இயர்ஸ் படிக்கிறீங்கன்னும் போது அந்த ஒரு எஜுகேஷனோட நாலேஜ் கூட இல்லைன்னா எப்படி? ஸோ அதை எப்படி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தும் கையாளுனாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. சொசைட்டியோட சைட்ல இருந்தும் அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்துட்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த டைம்லலாம் உங்களுக்கு எஜுகேஷன் பற்றி எல்லாருமே பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படின்னா பேரண்ட்ஸும் படிச்சிருக்காங்க, ஆனாலும் எஜுகேஷன் உதாசீனப்படுத்தப்படுது. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் வைஸும் என்ன பண்ணுறாங்க, எல்லா பக்கமும் ஒரு எஃபர்ட் இருக்கணும்ல. இல்லை அப்படின்னும் போது அது ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் அது மதிக்கப்படுது. அந்த கல்வி எல்லா வகையிலையுமே அது மாற்றப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு கட்டத்தில் சீரழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஹாஃப் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பிகாஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த சொசைட்டிக்காக வாழக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. சின்சியரா படிக்கிறவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்குமே அதை சின்சியரா எடுக்கிறவங்களுக்கு அது பெரிய விஷயம். ஒரு படிப்பை வந்து இவ்வளோ சின்சியரா எடுத்து மாஷாலா படிக்கிறாங்கன்னா அது உண்மையிலே அவங்க பேரண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்குமே அதை நம்ம வாழ்த்தலாம். அவ்வளோ அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இது என்டர்டெய்னிங் பர்பஸ்க்காக மட்டும் படிச்சுட்டு இருக்கிறோம், படிச்சு முடிச்சிருக்கோம், எந்த ஒரு ஃபாய்தாவுமே இல்லை அப்படிங்கிறவங்களோட படிப்புடைய காலங்கள், பணம், நேரத்தை நினச்சி ரொம்ப வருந்துறேன். நான் பார்க்குறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ கண்டிப்பாக அந்த அந்த சேஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் வுட் யூ ஆஸ்க் மோரி இஃப் யூ ஹேட் த சான்ஸ்? உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மோரியிடம் என்ன கேட்பீர்கள்னு கேட்குறாங்க. தஸ்னீம் சிஸ்டர் சொல்லுங்க. ரொம்ப ஒரு புன்னகையோட இருக்கக்கூடிய கொஸ்டின் இது. அருமையான வாய்ப்பா இருக்கும். தேடும் இல்லையா, என்ன கொஸ்டின் கேட்கலாம், ஒரு கொஸ்டின் தான் ஆனா என்ன கொஸ்டின் அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் நான் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க முடியும். சோ இவ்வளவு விஷயங்கள் நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க. நான் கேட்பேன் மோரிட்ட என்ன கேட்பேன்னா, இவ்வளவு விஷயங்கள் நீங்க கத்து கொடுக்குறீங்களே, நீங்க இந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணும் போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நான் என்ன எப்படி இருக்கிறேன்னா, நம்ம யாருமே வந்து பிறக்கும் போதோ இல்ல நம்ம வளரும் போதே எல்லாமே நம்ம கத்துக்கல. லைஃப்னா இப்படிதான் இருக்கும் சொல்லி கொடுக்கலாம். நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சில விஷயங்கள் நம்ம பட்டாதான் கத்துக்க முடியும்ன்ற மாதிரி இருக்குது இல்லையா? சோ அது கஷ்டமா இருக்கு.
ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோம், இப்படி இருக்க கூடாது, இப்படிதான் இருக்கணும், வேற வழிகள் கத்துக்கும் போது லைக் கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கு. எப்படிடா எல்லாரும் கடந்து வந்தாங்க, நம்மளுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்ப சோதனையா இருக்குன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சோ அது நான் கண்டிப்பா மோரிட்ட நான் வந்து கேட்க விரும்புவேன். நீங்க எப்படி வந்து இதை கோ த்ரூ பண்ணீங்க, உங்களால எப்படி ஒரு புன்னகையோட கடந்து வர முடிஞ்சது, அவ்வளவு நீங்க வேதனையிலும் எப்படி நீங்க வந்து இதை நீங்க ஒரு சகிப்புத்தன்மையோட ஒரு புன்னகையோட நீங்க இதை எப்படி கடந்து வந்தீங்கன்னு நான் கேட்க விரும்புவேன் கண்டிப்பா. ஓகே ஓகே சூப்பர். நீங்க சொல்லுங்க. நான் என்னன்னா, இந்த மரணம் வந்துட்டு உங்களுக்கு நோய் வந்துச்சு, மரணம் வந்துச்சு, அது வந்து இவ்வளவு ஒரு அழகா ஒரு என்ன சொல்றது, ஒரு அதான் டச்சிங் சொன்ன மாதிரி புன்னகையோட எதிர்கொள்றீங்கல்ல, அதை ஃபேஸ் பண்றீங்கல்ல, அதுக்கான ரீசன் என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவுதான் புக்கு படிக்கட்டும், எவ்வளவுதான் ஸ்பீச் கேட்கட்டும், என்னதான் செஞ்சாலுமே அந்த கட்டத்துல நம்ம எப்படி இருப்போம்னு என்னால யோசிக்க முடியல. இந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் வந்தா நம்மளுக்குன்னு இல்ல, நம்மளை சேர்ந்தவங்களுக்கு, நம்மளோட லவ்லாம் வந்து நம்ம அதை எப்படி நம்ம அதை கோத்ரூ பண்ண போறோம், எப்படி அதை கொண்டு போக போறோங்கிறதுலாம் தெரியாது. அதுக்கான ஒரு டிப்ஸ் நான் கேட்பேன். அதே மாதிரி மோரிக்கு எல்லாரையுமே பிடிக்குது, மோரியே எல்லாத்துக்கும் பிடிக்குது. நம்ம வந்து என்ன கேட்க போறோம்னா, மோரி சார்ட்ட உங்களுக்கு பிடிக்காத பர்சன் வந்து சொல்லுங்க, இல்ல உங்களை யாருக்கு பிடிக்காது, எதாவது ஒரு பர்சன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லாரோடையுமே லவ்வபிளா இருக்காங்கல்ல, அப்படி யாராவது எல்லாத்துக்குமே ஒரு ஆள் பிடிக்காம இருக்கும் கண்டிப்பா. ஒரு எனிமின்னு சொல்ல வேணாம், உங்களுக்கு யாரையாவது பிடிக்காதவங்க இருக்காங்களா, உங்களை யாருக்காவது பிடிக்காது அப்படின்னு ஒரு கேட்கலான்னு ஒரு ஆசை. எஸ், அதை பத்தி அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. தன்னோட யாருக்காவது வெறுப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டோம்னா அந்த அளவுக்குலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே தோணலை. யார்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னு நினைச்சா கூட நான் என்ன கேட்கறது அப்படிதான் இருக்கும். நீங்க பேசுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கலாம். இப்போ இந்த புக் படிச்சதுக்கு அப்புறம் அவரை மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நான் வந்து இறப்ப டீப்பா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் மேபி. ஏன்னா ஒரு மாற்று மதத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டு இன்னும் அவர் டெத்தை எப்படி வந்து ஆம், நினைக்கிறாரு, என்ன நினைக்கிறாரு, இன்னும் நீங்க என்னென்ன மாதிரி ரிலீஜியன் கிட்டலாம் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணீங்க, எப்படி அதை எப்படி நீங்க பாக்குறீங்க, கல்ச்சர் ரிலீஜியன் பத்தி பேசினாலும் இன்னும் டீப்பா ஒரு ஆள் இருந்து சொல்லலையா, இல்ல அவரை எடுத்துக்கலையா, இல்ல அவரோட புரிதல் தான் என்ன, பிகாஸ் வைடா இருக்கும். எல்லா ரிலீஜனுமே கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களோட மனசு வந்து வைடரா இருக்கும். அப்படிதான் அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஏன்னா உங்களோட ஃபேக்ட்ஸை நீங்க என்னைக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க நுழைய மாட்டீங்க. பிலீஃப்ன்றது வந்து அவருக்கு ஒரு சில விஷயங்கள்ல பிலீஃப் இருந்திருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது இந்த இறப்புடைய விஷயத்துல வந்து அவரை இன்னுமே அவர் தொடலையோ அப்படின்னு, அதனால்தான் அவர் வந்து ஒரு நம்மளா இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுற மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து அவர் மரணிக்கல அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை பத்தி இன்னுமே நான் டீட்டெயிலா நான் கேட்டிருப்பணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது தான். ஸோ மற்றபடி நீங்க பேசுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. குட் ஷேரிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இது. ஹூ டு யூ திங்க் got more out of their Tuesday meetings, Mitch or Mori? In what ways? மிச் மற்றும் மோரியின் செவ்வாய்க்கிழமை சந்திப்புகளில் இருந்து அதிக பலன்களை பெற்றது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை விவரியுங்கள் அப்படின்னு கேட்கிறேன். சொல்லுங்கம்மா. ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருக்கும் இது கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு நிறைய கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஃபார் த சேக் ஆஃப் த கொஸ்டின், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே இதன் மூலியமா, இந்த மீட்டிங்ஸ் மூலியமா உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போ மிச்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வாழ கத்துக்கிட்டாரு இல்லையா, அது ஓகே. மோரி என்ன கத்துக்கிட்டாரு நான் யோசிச்சேன், மோரி எதுவும் கத்துக்கிட்டாரா அப்படின்னு. அது நான் யோசிக்க கூட இல்ல. ஐ ஃபெல்ட் லைக் நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை நான் வந்து ஒரு பிராக்டிஸ்க்கு கொண்டுட்டு வரதுக்கு நான் முதல்ல அதை டீச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். இப்போ என் பிள்ளைக்கு நான் சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும் போதுதான் ஆமா நம்மளும் இந்த விஷயத்துல ஒழுங்கா இருந்து இருக்கணுமே சொல்லிட்டு ஒரு ஒரு பிராக்டிஸ்க்கு அதை கொண்டுட்டு வரும்போது இன்னுமே மனசுல அது வந்து ஆழமா பதியுது. சோ மேபி ஐ திங்க் ஈவன் தோ அவர் வந்து அவருடைய வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல அவர் இருந்திருந்தாலும் அவருமே அது வந்து ஒரு பிராக்டிக்கலா அவர் சொல்லக்கூடிய பிலாசபிக்கல் தாட்ஸ் வந்து அவரு செயல்முறைப்படுத்தும் போது அவரும் அதை வந்து லேர்ன் பண்றாரு. அவர் வந்து இது வந்து அவருக்கு சுலபமான ஒரு விஷயமா இல்லையே இந்த விஷயத்த அவரை ஏத்துக்கிறதுக்கு. ஆனாலும் அதை ஏத்துக்கிட்டாரு பிகாஸ் இதுதான் வாழ்க்கை அப்படின்றத அவர் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா. சோ ஐ திங்க் போத் ஆஃப் தம்
2 பேருக்குமே வந்து இந்த மீட்டிங்ஸ் வந்து உதவி புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்கம்மா. இது ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் தான் நிறைய பலன் அடைஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அவர் கத்துக்குருவாரு. அவரு இப்ப மோரி வந்து எல்லாமே டீச் பண்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. அவர் வந்து சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்காரு. நான் இப்படி எல்லாம் பண்ணேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், இதான் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. மிக்ஸ் வந்து நிறைய கத்துக்கிட்டாரு. அவருக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இது லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போறதுக்கு. ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாரு அவரு. அவரோட ஃபேமிலிலயா இருக்கட்டும், இப்ப நம்ம பிரதரே எடுத்துக்கோங்களேன், அவரோடய நல்லா இல்லாதவர் அப்புறமா நல்லா சேர்ந்துருவாரு. இப்ப அவருக்கு தான் நிறைய பாடங்கள் கிடைச்சிருக்குன்னு என்ன நான் நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமா நம்மளுக்கு வாசகர்களாய நம்மளுக்கு ரீடர்ஸ், நம்மளுக்கு தான் புக்கை ரீட் பண்ற ஒருத்தருக்கும் மிச்சிக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். அவருக்கு இது எழுதணும்னு தோணி இருக்கு பாருங்க புக்கா, அதுவே ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பா அவர் எழுதாட்ட அவரோடய இருந்திருக்கும்ல. இப்ப மோரி சொன்னது மிச்சோடய முடிஞ்சிருக்கும். அப்படி இல்ல, நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து இந்த புக்கு சேர்ந்திருக்குங்கும் போது அதை நினைச்சு ரொம்ப நான் சந்தோஷம் அடைகிறேன். அதனால நம்ம நிறைய வாழ்க்கை பாடங்கள் நிறைய கத்துப்போம். இந்த கதை முடியும் போது கடைசியா முடியறதே அதான், கற்பித்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் முடியும். அது படிக்கும் போதே சொல்லிக் கொடுக்கறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி இந்த புக்கை படிக்கும் போது, இந்த புக் எத்தனை டைம்னாலும் படிக்கலாம் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு எப்ப படிச்சாலும் முடிக்கும் போது ஒரு ஃபீலிங்ஸ் தான், ஒரு டச்சிங். ரொம்ப எனக்கு படிச்ச புக்ஸ்லயே இது ரொம்ப ஒரு மனசுக்கு பிடிச்ச புத்தகம் சொல்லலாம். மிச்சம் நிறைய பலன் அடைஞ்சிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ என்னோட ரிப்ளை என்னவா இருக்கும் இதுக்கு அப்படின்னா, மோரி ஒரு தடவை வந்து மிச் வரல போல இருக்கு, ரெயின் ஆர் சம்திங் வரலன்னு, நீ வரப்போறது இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாரு. டிலே ஆயிருச்சா இல்லை வர முடியலையா, அதாவது வர மாட்டேன்னு நினச்சிக்கிட்டேன், டிலே ஆனதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தேடல் வந்து அவருக்குமே இருந்திருக்கு அந்த டியூஸ்டேல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதிகமாக வந்து மிச்சுக்கு தான் இருந்திருக்கு நம்ம பார்க்குறது. ஏன்னா மிச்சுக்கு இருந்ததுனால தான் நமக்கு இருக்குது அந்த இடத்துல. ஸோ நம்ம இதில் பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு ஒரு நசீஹா, ஒரு அட்வைஸ் கொடுக்குறவங்க வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு கிடையாது. ஒரு அட்வைஸ் கொடுக்கும் போதும் அவங்களும் அதை கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. ஸோ நீ வா எவ்ரி டியூஸ்டே நீ வா அப்படின்னு ஒரு யதார்த்தமாகவே அந்த மீட்டிங் அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படி அமையும் போது இது வந்து 2 பேருமே சும்மா பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னு மட்டும் நான் சொல்ல விரும்பலை. இது எந்த அளவுக்குன்னா, நான் லைஃப்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வாழும்போது பெரிய பலகீனத்துல நான் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது நானே வந்து என்கிட்ட சொல்லிக்கிறேன், இது ஓகே, நீ இப்படிதான் நினைக்கிற, நீ இதை கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்க, இது இப்படிதான் ஒரு பிரேக் ஆக மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட, நான் பிரேக் டவுன் ஆகுற மாதிரி இருந்தா கூட, நான் இன்னொருத்தருக்கு சொல்ற வார்த்தை எனக்கே நான் சொல்றதுக்கு என்னுடைய காதுகளில் கேட்கும்போது, ஆமா உன்னோட திங்கிங் இதுதானே, நீ அப்படி இல்லைல்ல, நானே என்னை தைரியப்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. ஸோ ஒவ்வொரு அட்வைஸ் பண்றவங்களுமே அவங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட்டு தான் பண்றாங்க. அதே சமயத்துல ஒவ்வொரு அட்வைஸ் பண்றவங்களும் அவங்க பிரேக்கா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல கூட அவங்க ஸ்ட்ராங்கான அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்களும் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இது இது வந்து சரிசமமா நான் சொல்ல மாட்டேன். மிச் எவ்வளோ உடஞ்சிருக்காரோ அதுக்கேத்த பயனை அவர் அடைஞ்சிருக்காரு. மோரி எவ்வளோ உடஞ்சிருக்காரோ அதுக்கேத்த பலனை கண்டிப்பா அவருமே அடைஞ்சிருப்பாரு. இந்த அளவுகோல் வந்து அவங்கவுங்களுடைய அந்த எவ்வளோ உடஞ்சிருக்காங்கங்கிறத பொறுத்து, எவ்வளோ எடுத்துக்கிட்டோங்கிறத பொறுத்து இருக்கும். இப்போ நம்மளோட ஃபேஸ், நம்ம இதை எப்படி பார்க்குறோம், சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், அப்ளை பண்ணியிருக்கலாம், சில விஷயம் புதுசாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உடஞ்ச மனுஷங்கிட்டேருந்து அது வருதான்னு ஒரு வியப்பாக இருக்கலாம். ஸோ பெறக்கூடிய நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா வேற விதமான ரேஷியோவில் வந்து அதை பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்குறோம். ஓகே, ஸோ 12 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து நம்ம அதை சொல்லி முடிச்சிருக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த புக்கை பற்றி பேசுறது எனக்கு பர்சனலி 6th டைம். ஓகே, இன்னுமே இது வந்து பழசாகாமல் இருக்கு, ஒரு ஃபேடான ஒரு மெமரியாக இல்லை, புதுசாக தான் இருக்குது. ஏன் நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன், இது நான் வந்து இந்த நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், இல்லைன்னா இந்த வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இந்த புக் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் பண்ணுவோம் அந்த புக்கெல்லாம். என்கிட்ட அந்த புக்கே இல்லாமல் போயிடுச்சுங்கிறது நேற்று நைட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ என்கிட்ட அந்த புக் இல்லை, எனக்கு பிடிஎஃபே சுத்தமாக பிடிக்காது, நான் பிடிஎஃபையும் திறந்தும் பார்க்கல. நான் ஒரு விஷயம் என்ன நினச்சிட்டே இருந்தேன்னா, இருக்கிற மாதிரி இருக்கட்டும், எந்த அளவுக்கு அந்த புக் இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு, அந்த புக்கு இல்லாதப்போ கூட நம்ம அதை பற்றி பேச முடியுமா, அப்படியான வாய்ப்பாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நாள் கழிச்சு கூட எனக்கு இதை ஞாபகம் இருக்கும்னு தானே அர்த்தம். ஒரு புக் எவ்வளோ ஞாபகம் இருக்கும், என்கிட்ட கேட்பாங்க, நீங்க எவ்வளோ புக் படிக்கிறீங்க, எல்லாமே ஞாபகம் இருக்குமா, அது அது வந்து அப்படி கிடையாது.
ஸோ அது எப்போ நமக்கு அது தேவையோ அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியும் நம்ம இந்த விஷயத்தை அப்ளை பண்ணியிருக்கோம், இங்கேருந்து எடுத்திருக்கோம்லாம் யோசிக்க மாட்டோம். ஸோ வந்து இந்த புக்கு இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் பேசுனதை வச்சுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள்லாம் சொல்ல விஷயமே எனக்கு ஒரு விஷன் மாதிரி இருந்தது. ஸோ இந்த புக் பற்றி ஓவரால் ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஃபைனலா? ஃபைனலா அப்படின் போது எனக்கு ஃபைனல் பண்ணவே விரும்பல. இத பத்தி இன்னுமே பேசிட்டே இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு எனக்கு. இன்னுமே நாளைக்குமே ஒரு மீட்டிங் வச்சுக்கலாமான்ற மாதிரிதான் இருக்கு. பட் ஃபைனல் அப்படிங்கறதுனால நான் இது வந்து எல்லாருக்குமே இது சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து பிகினர்ஸ்க்குமே ஒரு நல்ல புக். இது சூப்பர்பான புக். ஏன்னா லாங்குவேஜ் வைஸ் எனக்கு நான் வந்து இங்கிலீஷ்ல தான் படிச்சேன், தமிழ் வந்து தெரியல. பட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியான லாங்குவேஜா தான் இருக்கு, புரிஞ்சுக்கலாம். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டான புக், ஹேண்ட்பேக்ல கூட நம்ம கேரி பண்ணிக்கலாம். டிராவல் பண்றோம், லாங் ரோட் போறோம்னா, லாங் டிராவல்னா இது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும் இந்த புக் ரீட் பண்றது. ஏன்னா இது வந்து ஒரு கன்வர்சேஷனா வச்சிருக்காங்க அப்படின்றப்போ நம்ம கூடயே பேசுற மாதிரியே இருக்கு, நம்மளுக்கே இது அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா எல்லாருமே இந்த புக் படிக்கணும்ன்றதுதான் என்னோட விருப்பம். ஓகே, தேங்க் யூ. சொல்லுங்க. அதேதான், இது நான் வந்து தமிழ்ல படிச்சேன். நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகா, எவ்வளவு நம்மளுக்கு புரியுற மாதிரி எழுதியிருந்தாங்க. மிச்சால்பமுக்கும் சரி, அதை வந்து மொழிபெயர்த்தவங்களுக்கும் சரி ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அவங்களோட பணியை. கண்டிப்பா எல்லாரும் படிக்க வேண்டிய புக், ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய புக்குன்னு தான் நானும் சொல்லுவேன். இதை வந்து நானும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும், பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிக்க கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த புக் வந்து கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் இருக்கணும். எல்லாரும் படிங்க. அன்பை பத்தியும் எல்லார்ட்டையும் எப்படி பழகணுங்கிறத பத்தியும் கடைசியா மரணத்தை பத்தியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட லைஃப்க்கு ரொம்ப தேவையான புக். ஓகே, ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனோட முடிக்கிறேன், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புக் ரொம்ப சின்ன புக்கு தான், ரொம்ப நெருக்கிலாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து ஒரு ஃப்ளோவாகும். இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஃப்ளோவாக அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஈஸியாக எல்லாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிகினர் லெவலான ஒரு ரீட் தான். தஸ்னீம் சிஸ்டர் சொன்ன மாதிரி ப்ரைஸுமே அந்த அளவுக்கு கிடையாது. தமிழ் இங்கிலீஷ்லலாம் இருக்கிறதுனால எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம பிகினிங்லேயே இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருந்தோம். அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டான லாங்குவேஜோ நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ண வேணாம், ரொம்பவே இலக்குவாக இருக்குது, அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த புக்கோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதையும் நான் கொடுக்குறேன் இன்ஷால்லா. இந்த புக்கில் வேற என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களால் இவங்க சொன்ன மாதிரி திருப்பியுமே இதை பற்றி பேச முடியும். எதை பற்றி பேசலான்னா, இந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில மெட்டஃபர், அதே மாதிரி சில கோட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க பேசுனதெல்லாம். அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே ஒரு 2-3 மணி நேரம் தனியாக வேணும் போல். ஏன்னா அந்த அந்த லட்சணத்தோட சில விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அதை அழகாக சொல்லியிருப்பாங்க, அழகாக விழுந்திருக்கும் அந்த வார்த்தைகள் எல்லாமே. அப்போது அதெல்லாம் அனுபவிக்கணும்னா நம்ம மீட்டிங் வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் ஒரு ரீடராக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, தயவுசெய்து புக்கை வாங்கி படிங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு 200 or 300 இந்த புக்கில் போடுறீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடாது. நீங்கள் படித்து உங்களோட தலைமுறைகள் படித்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் எடுத்து படிக்கும் போது என்ன இதெல்லாம் ஒரு புக்குன்னு வாங்கி இங்கே செல்ஃபில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. படிக்கிற ஒருத்தராவது ஒரு ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியும். இந்த புக்கை 2வது புக் பாட்காஸ்ட்டாக நாங்கள் இங்கே ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே பர்சனலாக ரொம்ப கனெக்டான ஒரு புக்கு தான் இது. ஓகே, அந்த ஜேர்னியை நீங்களுமே என்ஜாய் பண்ணணும், நீங்களும் படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த புக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களையும் கீழே சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்படி இல்லைன்னா படிக்க தொடங்குங்க. படிச்சுட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான இப்படி எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய ஒரு புத்தகத்தோட எங்களோட இந்த டீம் வந்து விடை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.